नमोस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यः नमोस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः धर्मात्मा सत्यसन्धश्च रामो दाशरथिर्यदीन् पौरुषे च अप्रतिद्वन्द्वशरैनं जहिरावनिं दत्तवात्सल्यजलदेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजम् त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदेवतं बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत्। गच्छतामातुलकुलं भरतेन तदानुगः शत्रुघ्नो नित्यशत्रुघ्नः नीतः प्रीतिपुरस्कृतः सहिदेवैरुदीर्णस्य रावणस्य वधार्थिभिः अर्चितो मानुषे लोके जज्ञे विष्णुः सनातनः कौसल्याशुशुभे तेन पुत्रेणामित तेजसा यथा वरेण देवानाम् अतिथिः वज्रपाणिनाम्। पूर्व चरित्रத்தில் வால்மீகி மகர்ஷி அத்தியுதமாக சீதா கல்யாணத்தை விஸ்தாரமா வர்ணிச்சார். சுவாமி சீதாதேவியை கல்யாணம் பண்ணிட்டு அயோத்தி வர வழியில பரசுராமருடைய கர்வத்தை போக்கி அவரை ஜெயிச்சு அவர்டேந்து விஷ்ணு தனுச வாங்கிவிடு அயோத்தியா நகரம் கிளம்பி வந்து சுவாமியும் சீதாதேவியும் 12 வருஷ காலம் சௌக்கியமாக இருந்தார். சுவாமிக்கு 12 வயசுல கல்யாணம் ஆச்சு. இப்போ 24 வயசாயிடுத்து சுவாமிக்கு. தயாச்சராச்சரிஷி சுதோபிராமயாம் சமேவானே உத்தம ராஜகன்யயாம் அதீவராம சுசுபேதி காமயாம் விபுஸ்ரீயா விஷ்ணுரிவாமரேஸ்வரஹாம். திருப்பார்கடல்ல மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் எப்படி சௌக்கியமா இருந்தாலோ அது போல சுவாமியும் சீதாதேவியும் சௌக்கியமா இருந்தார். குணாத் ரூப குணாச்சாபி பிரீதிர்பூயோப்யவர்ததா தஸ்யாச்ச பர்த்தாத்வி குணம் ஹிருதயே பரிவர்த்ததே. இந்த 12 வருஷத்துல சீதாதேவியும் ராமருடைய ஹிருதயமும் சீதாதேவி மனசுல என்ன நினைக்கிறாளோ அது சுவாமிக்கு தெரியும். சுவாமி மனசுல நினைக்கிறது சீதாதேவிக்கு தெரியும். அப்படி இவருடைய அந்யோன்யம் அப்படி அபிவிருத்தி ஆச்சு. சுவாமி சௌக்கியமா இருந்தார். மேல அயோத்தியா காண்டம் ஆரம்பம் முதல் ஸ்லோகமே சீதா கல்யாணம் ஆனதும் பரதனும் சத்ருக்னனும் பரதனுடைய மாமாவான யுதாஜித்து கேகே தேசம் அழிச்சென்று போயிட்டார்னு அயோத்தியா காண்டம் ஆரம்பிக்கிறது. இந்த பரதாழ்வார் கிளம்பி போனதுங்கிறது சீதா கல்யாணம் முடிஞ்ச உடனே, சுவாமிக்கு கல்யாணம் ஆன உடனேவே அவர் கிளம்பி போயிட்டார். கிளம்பி போய் 12 வருஷம் ஆறுது. 12 வருஷம் கழிச்சு 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை 12 வருஷம் கழிச்சு சொல்றார் வால்மீகி. என்ன காரணம்? மேல சுவாமிக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு ராஜா தீர்மானம் பண்ண போறார். கை கூடாதுன்னு கேட்டு சுவாமி காட்டுக்கு கிளம்பி போறார். பரதனுடைய அம்மாதான் இந்த பட்டாபிஷேகத்தை தடுத்து நிறுத்தினது. இந்த படிச்சொல் பரதன் மேல வந்துட போறதேங்கிறதுக்காக
அவர் முன்கூட்டியே இந்த இந்த கதைக்கும் மேல நடக்க போற கதைக்கும் பரதனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பரதன் 12 வருஷம் முன்னாடியே கேகே தேசம் போயிட்டான்னு அயோத்தியா காண்டம் ஆரம்பிக்கிறார். நான் முதல் நாளே கூட சொன்னேன், நேற்றைய மிந்தானயத்திக்கு ராமாவதாரம் போது சொன்னேன், இந்த வால்மீகிக்கு சில கேரக்டரை ரொம்ப பிடிக்கும், பரதாழ்வார ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் முதல்லயே இனிமே நடக்க போறதுக்கும் பரதனுக்கும் சம்பந்தம் இல்லை. பரதனை தப்பா நினைக்காதீங்கோங்கிற எண்ணத்துல கச்சதா மாதுல குலம் பரதேன ததா மகாத்மன ததா நகஹாம் சத்ருக்னோ நித்ய சத்ருக்னஹா நீதஹா பிரீதி புரஸ்கிருதஹா. அடுத்த ஸ்லோகம் சகிதேவை ருதீர்ணஸ்ய ராவணஸ்ய வதார்த்திபிஹி அர்த்திதோ மானுஷே லோகே ஜக்ஞே விஷ்ணு சனாதனஹா. அடுத்த ஸ்லோகமே சுவாமியினுடைய அவதார ரகசியத்தை உடைச்சார். ஏன்னா இவ்வளவு நேரம் மனுஷன் மனுஷன்னு தான் ராமரை வர்ணிச்சுருந்தார். இவர் சாதாரண மனுஷன் கிடையாது. தேவதைகள்லாம் பிரார்த்தனை பண்ணி ராவணாதிகளை சம்ஹாரம் பண்றதுக்காக பகவானும் மகாலட்சுமியும் தாயாரும் சேர்ந்து சீதாதேவியாக ராமராக அவதாரம் பண்ணியிருக்காருன்னு இந்த அவதார ரகசியத்தை உடைச்சார். ஏன்னா மேல நடக்க போற கதை எல்லாமே ஒரு மனுஷனால பண்ணக்கூடிய காரியம் கிடையாது. பகவானால மட்டும்தான் மேல நடக்க போற காரியத்தெல்லாம் பண்ண முடியும். அவதார ரகசியத்தை முதல்லயே உடைச்சார். அதுக்கு மேல அந்த அயோத்தியா காண்டம் முதல் சர்க்கம் பூராவே ராமருடைய குணம். ஏன்னா மேல ராஜ்ய பரிபாலனம் யுவராஜாவா பட்டாபிஷேகம் பண்ண போறார், பண்றதுக்கு தீர்மானம் பண்ண போறார். ஒருத்தன் யுவராஜாவா ஆகணும்னா அவனுக்கு என்னென்ன நல்ல குணங்கள் இருக்கணும்னு சொல்றது, அத்தனை நல்ல குணங்களும் ராமருக்கு இருக்கு. அதனாலதான் அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் ராமாயணத்தை சிரவணம் பண்ணுவார். ராஜாக்கள்லாம் ராமாயணத்தை சிரவணம் பண்றதுக்கு காரணம் அந்த குணங்கள் எல்லாம் கொஞ்சம் 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 கொஞ்சமா நம்ம அபிவிருத்தி பண்ணிக்கணும். கௌசல்யா சிசுபேதேன புத்திரேனாமித தேஜசா, இது அவதார ராமாவதாரத்துல உள்ள ஸ்லோகம். இது அதே ஸ்லோகத்தை திரும்பியும் சொல்றாரு. பொதுவா ஒரு கிரந்தம்னு எடுத்துட்டா அந்த கிரந்தத்துல ஒரே ஸ்லோகம் திரும்பி வரக்கூடாது. அப்படி திரும்பி வந்தா ஒரு தோஷம் உண்டு. இது ராமாவதாரத்து ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை ராமர் பிறந்து 24 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி அதே ஸ்லோகத்தை சொல்றார். என்ன காரணம்னா, ராமர் பிறந்த போது கௌசல்யாதேவிக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்தாரோ அதே சந்தோஷத்தை 24 வருஷத்துக்கு அப்புறம் கூட சுவாமி கொடுத்துருக்க. அதுதான் உண்மையான குழந்தையினுடைய மாத்ரு பக்திங்கிறது. குழந்தை பிறந்த புதுசுல அம்மா 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 அம்மாவுக்கும் அம்மா கூடயே சுத்தின்னு இருக்கும். கொஞ்சம் வயசாகிடுத்து விளையாட ஆரம்பிச்சுடுத்துன்னா வெளி குழந்தையோட சுத்தின்னு இருக்கும். அதுக்கப்புறம் அம்மா கிட்ட ரொம்ப நெருங்காது. அதுக்கப்புறம் காலேஜ் படிக்க ஆரம்பிச்சு, ஸ்கூல் படிக்க ஆரம்பிச்சு, காலேஜ் படிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா சுத்தமா அம்மா கிட்டே வராது. ஏதாவது தேவைன்னா அம்மாட்ட வரும். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கேட்கவே வேண்டாம், மொத்தமா மறந்துருவா அம்மா. சுவாமி கல்யாணமாகி இத்தனை வருஷம் கழிச்சு கூட அம்மாவான கௌசல்யாதேவிட்ட அதே பிரியத்தை வச்சிருக்கார் ராமர். ராமரும் அதே பிரியத்தை வச்சிருக்கார், கௌசல்யாதேவியும் அதே பிரியம். அதனால சுவாமி வால்மீகி மகர்ஷி அதே ஸ்லோகத்தை திருப்பி சொன்னார். சகிவீரியோபன்னச்ச ரூபவான அனசூயகா. மகாபராக்கிரமசாலி ராமர். அவருக்கு சதிருஷமான வீரமுடையவர் இந்த உலகத்திலேயே கிடையாது. அப்பேற்பட்ட பராக்கிரமசாலி. ரூபவான் கோட்டி மன்மதனை சேர்த்து ஒரு ஸ்வரூபம்னா அது ராமருடைய ஸ்வரூபம். அவ்வளவு அழகு. அனசூயகா. துளி கூட பொறாமைய படமாத்தாரா மற்றவாளை பார்த்து. பூமான் அனுபமஸ்தூனு குணைர் தசரதோபமஹா. இத்தனை நல்ல குணமும் ராமருக்கு வந்ததுக்கு காரணம் ராமருடைய அப்பாவான தசரதன். சது நித்யம் பிரசாந்தாத்மா. எப்பொழுதும் சாந்தமா இருப்பார். இது என்னன்னா பகவானே சொல்றார், விவிக்த க்ஷேம சேவனம். ஸ்ரீமத் பாகவதத்துல கபிலோபதேசத்துல தன்னுடைய தாயாரான தேவகூதிக்கு சுவாமி
யோக அஷ்டாங்க யோகங்கள் எல்லாம் சொல்லிட்டு வரும்போது விவிக்த க்ஷேம சேவனம், தினசரி ஒரு மனுஷனும் என்ன பண்ணணும், தினசரி ஒரு மணி நேரமாவது போனு அத்தனையும் எடுத்து ஒரு ஓரமா வச்சுட்டு எந்த ஹிம்சையும் இல்லாமல் ஒரு இடத்துல ஒரு மணி நேரம் சும்மா உட்கார்ந்துருக்கும். இது என்னன்னா எந்த சிந்தனையும் இல்லாமல் இருக்கணும். விவிக்த க்ஷேம சேவனம், முதல்ல எந்த சிந்தனையும் இல்லாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் வைகுண்ட லீலா வித்யானம், பகவான தியானம் பண்ணணும் ஒரு மணி நேரம். பகவானை எனக்கு தியானம் பண்ண வரல அப்படின்னா கிருஷ்ணாவதாரத்தை அப்படியே நினைச்சு பார்க்கறது. கிருஷ்ணர் எப்படி பிறந்தான், கண்ணை மூடிட்டு கிருஷ்ணர் எப்படி பிறந்தார், ஜெயில பிறந்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணினார், வசுதேவர் என்ன பண்ணினார், ஒரு கூடையில தூக்கிட்டு போய் கோகுலத்துல கொண்டு, இந்த கதையெல்லாம் அப்படியே மனசால நினைச்சு பார்க்கணும். இப்படி பகவான உள்ள தியானம் பண்ண நம்மளை அறியாமலே ஒரு சாந்தம் நமக்கு ஏற்படும். சாந்தமா இருக்கணும், முகத்துல எந்த விதமான சேஷ்டைகளும் இருக்கக்கூடாது. சது நித்தியம் பிரசாந்த ஆத்மா மிருது பூர்வம் ச பாஷதே, பேசும்போதே இனிமையா பேசணும். வேதம் நமக்கு சொல்லித்தருது இனிமையா பேசணும். உச்சியமானோபி பருஷம் நோத்தரம் பிரதிபத்தியதே, ராமரை போய் கண்டபடி திட்டுறது ஒரு 10 நிமிஷம். ராமா அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது, நீ எப்படி இருக்க பாருன்னு அவனுக்கு தோணினதெல்லாம் திட்டுறது. கண்டபடி ஒரு 10 நிமிஷம் திட்டினதுக்கு அப்புறம் ராமர் அதுக்கு எப்படி ரியாக்ட் ஆவார்னா, திட்டினது போதுமா, இன்னும் ஏதாவது பாக்கி இருந்தா அதையும் சொல்லி திட்டிடுங்க. ரொம்ப திட்டிட்டே இல்லைன்னு தொண்டையெல்லாம் வறண்டு போயிருக்கும். ஒரு டம்ளர் காஃபி தானே, காஃபியை குடிச்சிட்டு திட்டுங்கோலே, கொஞ்சம் தெம்பா திட்டலாம். உச்சியமானோபி பருஷம் நோத்தரம் பிரதிபத்தியதே. ராமருக்கு ஒரே ஒரு உபகாரம், ஒரு மனுஷனுடைய ஜென்மால ஒரே ஒரு உபகாரம்னா பெரிய ஹெல்ப் ஒன்றும் கிடையாது. ராமர் ரோட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்கும், வீதியில நடந்து போயிட்டு இருக்கும் போது, ராமா ஒரே வெயிலா இருக்கு, ஒரு கொடை தரம் என்ன எடுத்துன்னு போறியா, இப்படி கேட்டா போதும். அதை ஜென்மா பூரா மறக்க மாட்டார். நான் வெயில்ல போகும்போது ஒரு கொடை வேணுமான்னு கேட்டார் சார், அன்னைக்கு கொடை வேணுமான்னு கேட்டாருன்னு ஊர் பூரா சொல்லுவார். அதே மனுஷர் அதுக்கப்புறம் ராமருக்கு நஸ்மரதி அபகாரானாம் சதமபி ஆத்மவத்தயாம், 1000 இடைஞ்சல் பண்ணட்டும், 100 இடைஞ்சல் பண்ணட்டும், அதெல்லாம் மறந்துடுவார். அந்த கொடை தரட்டுமான்னு கேட்டாரே அதை ஞாபகம் வச்சுருப்பார். ஷீலவிருத்தைஹி வயோவிருத்தைஹி ஞானவிருத்தைச்ச சஜ்ஜனைஹி, வயசுல பெரியவாளோ படிப்புல பெரியவாளோ வித்தைகள்ல பெரியவாளோ இப்படி யாரை பார்த்தாலும் உடனே நமஸ்காரம் பண்றது. நான் யார் தெரியுமா, ராஜாவனுடைய பையன், இந்த தேசத்தை பரிபாலனம் பண்ற ராஜாவனோட பையன் அப்படின்னு அந்த கர்வம் கிடையாது. யாரை பார்த்தாலும் நமஸ்காரம் பண்றது. அது எந்த நேரமா இருந்தாலும் சரி. சுவாமி இந்த தனுர் வித்தைகள்லாம் அபியாசம் பண்ணிட்டு இருப்பார். அந்த சமயத்துக்கு ஒரு பெரியவா போனாருன்னா அந்த தனுர் வித்தையை அப்படியே நிறுத்திட்டு வெள்ளையும் அம்பையும் கீழே வச்சுட்டு நேரா போய் அவளுக்கு நமஸ்காரம் பண்றது. நான் அதெல்லாம் வேலையா இருக்கேன் அப்புறமா வந்து பாக்குறேன்னு சொல்றது கிடையாது, அந்த க்ஷணமே போய் நமஸ்காரம் பண்றது. அஸ்திரயோக்யாந்தரேஸ்வரி, புத்திமான், மகா புத்திசாலி, மதுராபாஷி, இனிமையா பேச. அதுக்கும் மேல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு குணம் பூர்வபாஷி பிரியம்பதான். ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டோம்னா முதல்ல போய் பேசுறது, இது ஒரு நல்ல குணம். இது என்னன்னா, இந்த குணத்தை எல்லாரும் அபியாசம் பண்ணினோம்னா சண்டையே வராது. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறோம், இப்போ நானே உங்களை பார்க்குறேன், இப்போ இந்த பிரவச்சனங்கள்லாம் முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு வேற இன்னொரு இடத்துல சந்திக்கிறேன். நான் முதல்ல உங்களுக்கு பேசிட்டேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும், எனக்கும் சந்தோஷமா இருக்கும். ஆஹா நீங்க பார்த்தோம் ஞாபகம் வச்சுன்னு வந்து பேசுறேன். நான் உங்களை பார்த்து, என்ன அந்த மாமி தானே அது அங்க வந்தவா மாதிரி இருக்காங்க, சரி அவ வந்து பேசட்டும் அப்புறம் நம்ம பேசுவோம் அப்படின்னு நான் பேசாம இருப்பேன். நீங்க என்ன நினைப்பீங்க, அவரா வந்து பேசட்டும், நம்ம ஊருக்கு வந்துட்டு அவர் என்ன நம்மள்கிட்ட பேசாம நம்ம போய் என்ன பேசுறது, அவர் வந்து பேசட்டும். இது என்ன ஆகும், நீ பேசட்டும் நான் பேசட்டும்னு 2 பேரும் மனசுக்குள்ளேயே நினைச்சுட்டு பேசாமலே கிளம்பிடுவா. இதுதான் ஆரம்பம். பேசாம கிளம்பிடுவா. கிளம்பி போற வழியில அவருக்கு ஒரே திமிரு, கொஞ்ச நாள் ஆனதுமே இவ்வளவு திமிரு பாருங்க.
ஒரு வார்த்தை பேசக்கூடாதா அப்படின்னு உங்களுக்கு தோணும். எனக்கு என்ன தோணும், ஒரு வார்த்தை நம்மள்ட்ட வந்து பேசக்கூடாது. இதுக்கெல்லாம் இடமே கொடுக்க மாட்டார் ராமர். பூர்வபாஷி. ஒருத்தரை பார்த்தா முதல்ல எப்படி இருக்கேன்னு சௌக்கியமா இருக்கேன், என்ன நஷ்டமா போறது, ஒரு வார்த்தை எப்படி இருக்கேன்னு கேட்கறதுல ஒரு சிரிப்பு சிரிக்கிறதுல என்ன நஷ்டமா போறது. பூர்வபாஷி பிரியம்பதா, இனிமையா பேசுவர். வீரியவான் நச்ச வீரியேன தீனானுகம்பி தர்மஜ்ஞாம். கஷ்டப்படுறவாளை பார்த்து இறக்கப்படுவார். அவரால் உபகாரம் பண்ண முடியுமோ பண்ண முடியுதையோ முதல்ல இறக்க முடியும். ஆஹா அப்படி கஷ்டப்படுறாங்க, எந்த ஜென்மால பண்ணின பாபமோ கஷ்டப்படுறானேன்னு முதல்ல இதை நினைக்கணும். அவன் சௌக்கியமா இருக்கட்டும். பகவான் பத்மநாப சுவாமி தரிசனம் பண்ணும்போது அவனுக்கும் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்கணும், இப்படி கஷ்டப்படுறான் சௌக்கியமா இருக்கணும். இதுல என்ன ஆக போறது, நமக்கு எந்த செலவும் கிடையாது. நம்ம தரிசனம் பண்ண போறோம், நமக்காக பிரார்த்தனை பண்ண போறோம், அவளுக்கும் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்கிறது. இது மாதிரி எல்லாம் ராமருடைய குணம் இருக்கிறதுனால இந்த பூமாதேவி ராமரை தான் நாதனா பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான். பூமாதேவி நாதனா பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான்னா யுவராஜாவா பண்ணிக்கணும்னு பூமாதேவி ஆசைப்பட்டான். தமேவம் குணசம்பன்னம் ராமம், தமேவம் குணசம்பன்னம் ராமம் சத்யபராக்கிரமம் லோகபாலோபமம் நாதம் அகாமயத மேதினி தமேவம் விரதசம்பன்னம் அப்பிரதிருஷ்ய பராக்கிரமம். மகாபராக்கிரமசாலியா இருக்கிற ராமரை தன்னை நாதனா பண்ணிக்கணும்னு, தனக்கு நாதனாக பண்ணிக்கணும்னு பூமாதேவி ஆசைப்பட்டான்னா மேல தசரதன் யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணணும்னு தசரதன் தீர்மானம் பண்ணினான். அவன் மனசுக்கு தோணினது ராமரை பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும். இதுக்கு பலவிதமான காரணம் உண்டு. தசரதன் சுவாமிக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நினைச்சதுக்கு பல காரணம் உண்டு. ஏன்னா சுவாமிக்கு 24 வயசா எடுத்து. இந்த சூரிய வம்சத்து ராஜாக்களே என்ன பண்ணுவா, தன்னுடைய வாழ்க்கையை டைம் டேபிள் போட்டு நடத்துவார். நம்ம எப்படி டைம் டேபிள் போட்டு நம்ம வாழ்க்கையை நடத்துறோம், கார்த்தால இத்தனை மணிக்கு ஏந்துக்கணும், இத்தனை மணிக்கு காஃபி சாப்பிடணும், இத்தனை மணிக்கு டிஃபன் சாப்பிடணும், இத்தனை மணிக்கு ஆஃபீஸ் போகணும், இத்தனை மணிக்கு மத்தியானம் சாப்பாடு சாப்பிடணும், இங்கெங்க போகணும்னு நம்ம லௌகீகமா டைம் டேபிள் போடணும். சூரிய வம்சத்து ராஜாக்கள் தன்னுடைய வாழ்க்கையவே டைம் டேபிள் போட்டு நடத்துவார். ரகுவம்சத்துல காளிதாசன் சொல்றான், சைஷவேத்யஸ்த வித்யானாம், 8 வயசுக்குள்ள அத்தனை படிப்பையும் படிச்சு முடிச்சிருவாங்க. 8 16 வயசுக்குள்ள, 16 வயசுக்குள்ள அத்தனை வித்தைகளையும் படிச்சு முடிச்சிருவா. அவளுக்கு தெரியாத வித்தையே கிடையாது. யவ்வனே விஷயைஷினாம், சின்ன வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைகள் எல்லாம் பெற்றெடுத்து என்னென்ன சௌக்கியங்கள் உண்டோ போகபோகியங்கள் உண்டோ அத்தனையும் சின்ன வயசுலயே அனுபவிச்சு முடிச்சிருவா. வயசானதுக்கு அப்புறம் கூட குழந்தைகளுக்கு பாரமா ஆத்திரையே உட்கார்ந்து இருக்க மாட்டா. வார்த்தகே முனிவிருத்தி நாம், வயசாயிடுச்சுன்னா காட்டை நோக்கி கிளம்பிடுவோம். யோகே நாம் தே தனுத்யஜாம், அதுவும் தனியா போக மாட்டான், சம்சாரத்தையும் அழிச்சுன்னு போயிடுது. சம்சாரத்தையும் அழிச்சுட்டு போய் வானப்பிரஸ்தாசிரமத்துல இருந்து பகவான் ஆராதனை பண்ணி வைகுண்டம் விடுவா. அப்படி இப்படி தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தவா தசரதனுக்கும் வயசாயிடத்து. இனிமே குழந்தைகளுக்கு பாரமா இருக்கக்கூடாது, பொறுப்புகளை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுண்டு குழந்தைகள்கிட்ட பொறுப்புகளை ஒப்படைச்சிட்டு இந்த சம்சாரத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா நகரும். 80 வயசு ஆனதுக்கு அப்புறம் கூட மார்க்கெட்டுக்கு நான் தான் கரிகா வாங்குவேன், நான் தான் பால் வாங்குவேன், நான் தான் ரேஷன் கடைக்கு போவேன்னு முட்டின்னு நிற்கக்கூடாது. எங்கேயாவது கதா காலட்சேபம் நடந்தா போய் பார்க்கணும், கதையை சிரவணம் பண்ணணும், பஜன் நடந்தா சிரவணம் பண்ணணும். இவ்வளவு நாள் குடும்பத்துக்காக உழைச்சிட்டோம், போதும். இனிமேலாவது நமக்காக நம்ம பாரமார்த்திக்கிறதுக்கு என்ன சேர்த்துக்கிறதுன்னு யோசனை பண்றது. இப்படி நினைக்கணும். குடும்பத்திலேயே இருந்துட்டு இருக்க கூடாது. குழந்தைகிட்ட ஒப்படைக்கணும்னு தீர்மானம் பண்ணின தசரதன்
எதனால எதனால தீர்மானம் பண்ணினான்னு காளிதாசன் ரகுவம்சத்துல சொல்றார். தம் கர்ணமூலமாகத்ய ராமேஸ்ரீம் யஸ்யதாமிதி. இந்த தசரதன் என்ன பண்ணினா, ஒரு சந்தர்ப்பம் தன்னுடைய அந்தப்புறத்துல ஒரு கண்ணாடியை பார்த்தான். ஆதர்ஷம்னு கண்ணாடிக்கு பேரு. கண்ணாடியை பார்த்தான்னா திரேதாயுகத்துல கண்ணாடி இருக்குமான்னு யோஜனை பண்ணக்கூடாது. திரேதாயுகத்திலே கண்ணாடி உண்டு. ஏன்னா ஆஞ்சநேய சுவாமி சுந்தரகாண்டத்துல சொல்லும் போது லங்கையில தன்னுடைய கண்ணாடியில தன்னோட முகத்தை பார்த்தாருன்னு சொல்ற வால்மீகி. கண்ணாடியை பார்த்தா காதோரமா ஒரு முடி நிறைச்சிருக்கு. இந்த நரைப்பே காதோரமா தான் முதல்ல ஆரம்பிக்க நரைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நரைச்சு தலை முழுக்க இந்த வெள்ளை முடி வந்துடும். இந்த வெள்ளை முடி வந்தது அப்போதான் அவனுக்கு தெரிஞ்சது 60,000 வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு வயசாயிடுத்துன்னு தசரதன் அன்னைக்குதான் ஃபீல் பண்ணினான். ஆஹா வயசாயிடுத்து, வயசானது தெரியலையேன்னு 60,000 வருஷம் கழிச்சு நினைச்சான். ஆனா காளிதாசன் சொல்றான், இந்த ராவணாதிகளை ராமர் வதம் பண்ணினதுக்கு காரணம் இந்த நரச்ச முடி. நரச்ச முடின்னு சொல்றான் காளிதாசன். இந்த நரச்ச முடிக்கும் ராவணன் சம்ஹாரம் ஆகிறதுக்கு என்ன 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 கனெக்ஷன்? குருநாதர் சொல்லுவார், அழகா சொல்லுவார். இதாகி அண்ணா சொல்லும் போது, ராவணனை எதுக்கு ராமர் சம்ஹாரம் பண்ணினார்? சீதையை தூக்கின்னு போயிட்டான்னு ராவணனை சம்ஹாரம் பண்ணினார். சீதையை எதுக்காக தூக்கின்னு போனார்? பஞ்சவட்டியில சீதையை பார்த்தா சூர்பனக்க அவ போய் சொன்னா ராவணன் சீதையை தூக்கின்னு போயிட்டார். பஞ்சவட்டிக்கு எதுக்கு ராமர் வந்தார்? பித்ருவாக்கிய பரிபாலனம்ங்கிற தர்மத்தை அனுஷ்டானம் பண்றதுக்கு வந்தார். இப்படி இவர் 14 வருஷம் காட்டுக்கு போகணும், பித்ருவாக்கிய பரிபாலனம்ங்கிற தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும்னு யார் சொன்னார்? அப்பாவான தசரதன் சொன்னார். தசரதன் கிட்ட யார் கேட்டார்? கைகேயி கேட்டா, உன்னுடைய மூத்த பிள்ளையான ராமர் காட்டுக்கு போகணும், என் பையன் பரதனுக்கு ராஜ்யம் வேணும்னு. கைகேயி எதுக்காக கேட்டா? ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு தசரதன் தீர்மானம் பண்ணினா அதுக்காக கைகேயி கேட்டார். இந்த தசரதன் எதுக்காக தீர்மானம் பண்ணினா பட்டாபிஷேகம் பண்ணணும்னு? இந்த காதோரமா முடி நரைச்சதுனால, தனக்கு வயசாயிடுத்துங்கிறதுனால தீர்மானம் பண்ணினா பட்டாபிஷேகம் பண்ணணும். இந்த காதோரமா நரைச்ச முடிக்கும் ராமநாதிகளுடைய சம்ஹாரத்துக்கும் சம்பந்தம் உண்டு. ராமே ஸ்ரீ யஸ்யதாமிதி. அதுவும் காதோரமா நரைச்சதுக்கு காரணம் கைகேயி சங்கையேவாக. கைகேயிக்கு பயந்தான். ஏன்னா கைகேயை கண்டா ராஜாவே பயப்படுவார் தசரதன். இந்த நரச்சோரமா முடிய பார்த்தான்னா அந்த முடி ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு அந்த முடி கூட கைகேயிக்கு பயந்து யாருக்கும் தெரியாமல் காதோரமா நரைச்சதான். ஏன்னா காதோரமா இருந்தா டக்குன்னு யாருக்கும் தெரியாது. காதோரமா நரைச்சு உனக்கு வயசாயிடுதுன்னு அந்த முடி காட்டி கொடுத்தது இந்த தசரதன். பட்டாபிஷேகம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணி பாண்டரஸ்யாதபத்ரஸ்ய சாயாயாம் ஜரிதம் மயா ஜீர்ணஸ்யாஸ்ய ஷரீரஸ்ய விஸ்ராந்திம விரோச்சயே. இத்தனை வருஷமா சிம்மாசனத்துல உட்கார்ந்து சிம்மாசனம் இந்த குஷம் தேஞ்சதுதான் மிச்சம். தேஞ்சு போயிடுத்து. இனிமேலும் வயசாயிட்டு இருக்கும். இனிமேலும் நான் ராஜாவா இருக்கக்கூடாது. குழந்தைக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணி அடுத்த நாளைக்கு என்ன பண்ணினா இவனே நாள் பார்த்தான். பொதுவா நம்ம ஆத்துல ஒரு நல்ல காரியம்னா நம்மளே நாள் பார்க்க கூடாது. நமக்கே நாள் பார்க்க தெரிஞ்சிருந்தாலும் நம்மளுடைய ஆத்து வாத்தியாரை கூட்டு தான் நாள் பார்க்க சொல்லணும். நமக்கே எல்லாம் தெரியுமேனு பஞ்சாங்கத்தை எடுத்து ஒரு நாளை பார்த்து ஒரு கல்யாணமும் உபநயனமும் பண்ணக்கூடாது. ஏன்னா பிராமணால் வாத்தியாருடைய வாக்குலேருந்து இது நல்ல நாள், இந்த நாள்ல நீங்க பண்ணுங்கன்னு சொன்னா வேற ஏதாவது ஒரு நிர்விக்னம் இருந்தா கூட அவருடைய வார்த்தை, அவருடைய தபசு அது நல்லபடியா இருக்கும். நம்மளை விட வேதாத்தியனம் பண்ணினவாளுக்கு ஒரு தபசு. எங்க குருநாதரே அவருக்கே நல்லா நாள் பார்க்க தெரியும். அவரே நாள் பார்க்க மாட்டார். அவர் என்ன பண்ணுவார்? அவருடைய வாத்தியாருக்கு ஃபோன் பண்ணி, ஆத்து வாத்தியாருக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும், நீங்க ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்கன்னு அவர் வாக்குனால கேட்பார். அவரும் ஒரு நாள் பார்த்து சொல்லுவார். அந்த நாள்ல தான் நடத்துவார். இதை வேற யாருக்காவது கேட்டா இவர் நாள் பார்த்து சொல்லுவார். தன் ஆத்து காரியத்துக்கு அவரே சொந்தமா பெரிவாரே பார்த்துக்க மாட்டார்.
தசரதன் அந்த அவசரத்துல தானே நாள் பார்த்தான். தானே நாள் பார்த்து தீர்மானம் பண்ணி அத்தனை ஜனங்களையும் ஒண்ணு கூட்டி அவாகிட்ட அலோன்ஸ் பண்ணினான். தம் சந்திரமிவ புஷ்யேன யுக்தம் தர்மபிருதாம்பரம் யௌவராஜ்யேன யோக்தாஸ்மி பிரீத புருஷ பங்கவம். வர புஷ்ய லக்னத்துல புஷ்ய நட்சத்திரத்துல என்னுடைய மூத்த பிள்ளையான ராமருக்கு யுவராஜாவா பட்டாபிஷேகம் பண்ண போறேன்னு ஜனங்களை கூப்பிட்டு அவனே அனௌன்ஸ் பண்ணான். ராமருக்கு யுவராஜ பட்டாபிஷேகம்னு தெரிஞ்சதும் அந்த ஜனங்கள்லாம் பரம சந்தோஷப்பட்டு ஜனோகோத்குஷ்ட சன்னாதஹா விமானம் கம்பயன்னிவான், அந்த சபா மண்டபமே அதிர்றது. ஜனங்கள்லாம் சந்தோஷப்பட்டு கையை தட்டி ஆரவாரம் பண்ணி எல்லாரும் சந்தோஷத்துல குதிக்கிறார். ராமர் ராஜாவா வரப்போறாரு, ராமர் ராஜாவா வரப்போறாரு. அந்த அவன் உட்கார்ந்து இருக்கிற சிம்மாசனம் நடுங்கிறது. இத பார்த்ததும் ஜனகனுக்கே கொஞ்சம் இந்த தசரதனுக்கே வருத்தம் வந்துருக்கு. அவன் வாயை விட்டு கேட்கிறான், நான் ஏதாவது ராஜ்ய பரிபாலனம் பண்ணினதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு குறை இருக்கா? நான் ரிட்டையர் ஆக போறேன்னு சொல்றேன், நீங்க எல்லாரும் சந்தோஷப்படுறீங்க. பொதுவா ரிட்டையர் ஆக போறோம்னா, சார் இவ்வளவு நாளா நீங்க ஊருக்கு நல்லது பண்ணிட்டு இருந்தேன், நீங்க ரிட்டையர் ஆக போறீங்களேன்னு எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷம் சார், நீ கிளம்புற எல்லாம் ரொம்ப சந்தோஷம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ராமருக்கு பட்டாபிஷேகம்ங்கிறத விட இவன் ரிட்டையர் ஆக போறான். இவன் ரிட்டையர் ஆக போறதுல நீங்க எல்லாம் இவ்வளவு சந்தோஷப்படுறீங்களே, நான் இவ்வளவு நாளா ராஜ்ய பரிபாலனம் பண்ணதுலதான் ஏதாவது தப்பு இருக்கான்னு கேட்டான் தசரதன். உங்க மேல எந்த தப்பும் கிடையாது, நீங்க அத்தனை பேரும் நீங்க எங்களை குழந்தை மாதிரி தான் பார்த்துங்க. ஒரு குழந்தைய அம்மா அப்பா எப்படி பார்த்துப்பாலோ அப்படிதான் எங்களை பார்த்துட்டேன். ஆனா உங்களை விட உங்களுடைய பிள்ளையான ராமரிடத்துல எங்க அத்தனை பேருக்கும் அபிமானம் ஜாஸ்தி. இச்சாமோ ஹி மகாபாகம் ரகுபீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிரதானனம். நீங்க எங்களுக்கு ஒரு உபகாரம் பண்ணணும். யுவராஜாவா யாருக்கு பட்டாபிஷேகம் பண்ண போறாரோ, அயோத்தியில ஒரு சம்பிரதாயம், அந்த யுவராஜாவா ஆக போறவரை யானை மேல உட்கார வச்சு அயோத்தி வீதி பூரா அழைச்சுட்டு வருவான். அப்படி அழைச்சுன்னு வரும்போது நீங்க என்ன பண்ணணும், ராமருக்கு பின்னாடி ஒருத்தர் உட்கார்ந்துட்டு ராமருக்கு ஒரு கொடை பிடிச்சுப்பார். அந்த கொடையில அந்த அந்த வெண்பட்டு உடைய கொடையில முன்னாடி ஒரு இந்த ஜாலங்கள் மாதிரி இருக்கும், இந்த வளையா முன்னாடி இருக்கும். அதை என்ன பண்ணணும், கொஞ்சம் இறக்கி பிடிக்கணும். ராமருடைய முகம் பாதி தான் தெரியணும், அப்படி பிடிக்கணும்னு கேட்கிறா அந்த ஜனங்கள்லாம். என்ன அப்படி நீ இதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? ராமருக்கு அந்த கொடையை பிடிக்கிறதுல போய் இதை போய் எதுக்கு கேட்பாங்க? ஏன்னா அந்த ஜனங்கள் அவ அத்தனை பேரும் ராமரை குழந்தையா நினைக்கிறதுனால ராமரை அத்தனை ஜனங்கள் கண் கொட்டாம யானை மேல உட்கார்ந்து இருக்கிற ராமரை பார்த்துட்டா ராமருக்கு திருஷ்டிப்பட்டு உடம்புக்கு ஏதாவது வந்துட போறதுங்கிறதுக்காக கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிரதானனம், சத்ர ஆவிரதானனம், அதை கொஞ்சம் இறக்கி ராமருடைய முகம் முழுக்க தெரியக்கூடாது அப்படி பிடிச்சுக்கோ. இன்னைக்கும் நார்த் இந்தியாவில் என்ன பண்ணுவா, நம்ம எந்த கோவிலுக்கு போனாலும் நம்ம பார்த்துட்டே இருப்போம், திடீர்னு தரை போட்டுருவோம். பக்கத்திலேயே உட்கார்ந்து இருக்கிற ஒரு தரையை போட்டுடுவார். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு திரும்பி தரையை திறப்பார். தரிசனம் பண்ணிட்டே இருப்போம், திடீர்னு தரையை போட்டுருவார். என்ன கண் கொட்டாம ஜனங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தா சுவாமிக்கு கண்ணு வச்சுட்டோம் என்ன பண்றதுன்னு இன்னைக்கு நார்த் இந்தியாவில் அப்படிதான் பண்ணுவோம். இது அந்த ஜனங்கள்லாம் சேர்ந்து அத்தனை பேரும் சொல்லி, உங்க குழந்தையிடத்துல பகவோன்றுப கல்யாண குணாகா புத்திரஸ்ய சந்திதே, அத்தனை ஜனங்களும் சேர்ந்து சொன்னா உங்களுடைய குழந்தை ராஜாவா வரணும்னு நாங்க எதுக்காக ஆசைப்படுறோம் தெரியுமா? அத்தனை நல்ல குணங்கள் உங்க குழந்தைகிட்ட இருக்கு. திடீர்னு இன்னைக்கு என்ன பண்றா, திருவனந்தபுரத்துல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவான், இன்னைக்கு பஸ் எல்லாம் பந்து, இனிமே யாரும் திருவனந்தபுரத்திலேருந்து வேற எந்த ஊருக்கும் போக முடியாது. நாகர்கோவிலுக்கு ஒரு 300-400 பேர் நாகர்கோவிலுக்கு போய் ஆகணும். என்ன பண்றதுன்னு தெரியல. கவர்மெண்ட்ல என்ன பண்ணா, ஒரே ஒரு பஸ் தான் இருக்கு நாகர்கோவிலுக்கு, யாராவது போகணுங்கிறவா அந்த பஸ்ல போய்க்கோங்க, இல்லைன்னா இப்போதைக்கு போக முடியாது, கொஞ்ச நாள் கழிச்சு தான் போக முடியும்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஒரு பஸ்ல 56 பேர் போகலாம்.
52 பேர் 56 பேர் போகலாம். ஆனா ஒரு பஸ் தான் இருக்கு நாகர்கோவில் போறதுக்கு. ஜனங்கள்லாம் என்ன பண்ணுவா, எப்படியாவது போயே ஆகணும்னு கஷ்டப்பட்டாவது படியில தொங்கிண்டாவது, கேரியர் மேல ஏறிண்டாவது, பின்னாடி தொங்கிண்டாவது, முன்னாடி தொங்கிண்டாவது எப்படியாவது போயிடுவா நாகர்கோவிலுக்கு. அது போல இந்த உலகத்துல உள்ள நல்ல குணங்கள்லாம் ராமா என்னையும் நீ சேர்த்துக்கோ என்னையும் சேர்த்துக்கோன்னு ராமர அந்த நல்ல குணங்கள்லாம் வந்து பிடிச்சிட்டு நமக்கு என்ன பண்ணணும், இந்த நல்ல குணங்களை நம்ம சேகரிச்சுக்கணும். ஆனா நல்ல குணங்கள் ராமரை வந்து பிடிச்சிட்டு இருக்கு. அது அந்த நல்ல குணம் ராமர்கிட்ட இருந்தா அந்த குணத்துக்கு பேரு. இந்த நல்ல குணம் நாளைக்கு யாராவது சொல்லுவா, ராமர்கிட்ட எப்படி இந்த நல்ல குணம் இருக்கோ அது போல இவர்கிட்ட இருக்கு. உதாரணத்துக்கு அந்த நல்ல குணத்தை சேர்த்து சொல்லுவோம். பகவோன்ற கல்யாண குணாகா புத்திரஸ்ய சந்திதே. இன்னைக்கும் நாங்கள் அத்தனை பேரும் கோவிலுக்கு போனா எங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்றது இல்ல. ஸ்திரியோ விருத்தா தருண்யश्च சாயம் பிராத சமாஹிதா சர்வான் தேவான் நமஸ்யந்தி ராமஸ்யார்த்தே மனஸ்வினஹாம். கோவிலுக்கு போனா ராமர் சௌக்கியமா இருக்கணும்னு தான் நாங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ராமர் நன்னா இருந்தா நாங்க நன்னா இருக்கோம். அத்தனை பேரும் அத்தனை ஜனங்களும் இப்படி சந்தோஷப்பட்டு சொல்ல தசரதனுக்கே சந்தோஷமா இருக்கு. தசரதனுக்கு சந்தோஷமா இருக்கு. மேல அடுத்த நாளைக்கு அத்தனை ஜனங்களையும் பார்த்து சொல்லிட்டு இந்த விஷயத்த ராமர்கிட்ட சொல்லணும். ராமர்கிட்ட சொல்லணும். ஏன்னா ராமருக்கு தெரியாது நமக்கு பட்டாபிஷேகம். ராமர்கிட்ட சொல்றதுக்காக தசரதன் ராமரை கூப்பிடுறான். ராமரை போய் ராமருடைய அரண்மனைக்கு போய் ஒருத்தர் போய் சொல்றா, அப்பா உங்களை உடனே வர சொல்றார். அப்பா வர சொல்றான்னு சொன்னதும் ராமர் அவருடைய கிரகத்திலேருந்து தன்னுடைய ரதத்துல கிளம்பி அப்பா இருக்கிற இடத்துக்கு வர. இந்த வர அழக வால்மீகி வர்ணிக்கிறார். இது போல ஒரு வர்ணனையை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்படி வர்ணிக்கிறார் வால்மீகி ராமர. கந்தர்வராஜ பிரதிமம். ராமர் அவர் அந்த ரதத்துல கிளம்பி வர. ஜனங்கள் அத்தனை பேரும் அயோத்தியில ராமர் வரத்துக்காக காத்துட்டு இருக்கா. தசரதன் அவனுடைய உப்ரிகையில போய் அந்த பால்கனியிலேருந்து ரோட்டை பார்க்கறான். ராமர் வர அழகு எப்படி இருக்கா ராமர்னு வர்ணிக்கிறார். கந்தர்வராஜ பிரதிமம். பொதுவா இந்த உலகத்திலே ரொம்ப அழகானவான்னா அது கந்தர்வால் தான். கந்தர்வ தேவதைகள் தான் ரொம்ப அழகு. இன்னைக்கும் உனக்கு அழகு வேணும்னு ஆசைப்பட்ட, அழகு வேணும்னு ஒருத்தர் நினைச்சானா கந்தர்வனை பூஜை பண்ணணும். அதனாலதான் இன்னைக்கும் கல்யாணத்துல கந்தர்வராஜ பூஜைன்னு ஒண்ணு உண்டு. கல்யாணமானதும் கந்தர்வராஜ பூஜைன்னு பண்ணி வைப்பாங்க. ஒரு சந்தன கட்டையில கந்தர்வராஜாவை ஆவாகனம் பண்ணி இந்த 5 நாள் உபாசனம் பண்றவா நித்தியம் பூஜை பண்ணணும். குருநாதர் கூட ஆச்சரியமா சொல்லுவார், பொதுவா கல்யாணம்னா 5 நாள் தான் பண்ணிக்கணும். 5 நாள் பண்ணிக்கிறதுக்கு தான் அது பூர்ண விவாகம். இன்னைக்கு யாரும் 5 நாள் பண்ணிக்கிறது இல்லை, 2 நாள் தான் பண்ணிக்கிறார். இந்த 2 நாள் கல்யாணத்துக்குள்ள எல்லா மந்திரத்தையும் அந்த வாத்தியார் எல்லாத்தையும் சுருக்கி 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 அந்த 2 நாளுக்குள்ள எல்லாத்தையும் சொல்லி வைக்கணும். அதுல இந்த கந்தர்வராஜ பூஜையெல்லாம் விஸ்தாரமா பண்ணினாதான் பண்ண முடியும். சுருக்கமா பண்றதுல பண்ண முடியாது. இருந்தாலும் ஏதோ ஒரு அவசரத்துல இந்த சந்தனக்கட்டையெல்லாம் கைக்கு கிடைக்காமல் ஒரு மாவளை எடுத்து அதுல கந்தர்வராஜாவை ஆவாகனம் பண்ணி அதை அப்படியே சங்கிரகமா பூஜை பண்ணி முடிச்சுட்டு வாத்தியார். அந்த சங்கிரகமா பூஜை பண்றதுக்கு உண்டான பலன் நம்ம சம்சாரத்தை பார்த்தா சில நாள் அழகா இருக்கிற மாதிரி தோன்றது, சில நாள் அழகா இல்லாத மாதிரி தோன்றது. அதே மாதிரி சம்சாரத்துக்கும் கணவனை பார்த்தா சில நாள் அழகா இருக்கிற மாதிரி தோன்றது, சில நாள் அழகா இல்லாத மாதிரி தோன்றது. தர்மதான் நம்ம சாஸ்திரோக்தமா அந்த கந்தர்வராஜ பூஜையை பண்ணிட்டா அந்த கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு, கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிற பொண்ணுக்கு இந்த உலகத்திலேயே நம்ம கணவன் தான் அழகுன்னு தோணப்படும். ஏன்னா அந்த மந்திரத்துக்கு அவ்வளவு சக்தி உண்டு. அந்த கணவனுக்கும் இவள் தான் இந்த உலகத்திலே அழகானவள் அப்படிங்கிற எண்ணம் தோணும். கந்தர்வராஜ பூஜை ஒழுங்கா பண்ணினா. ஏன்னா அந்த கந்தர்வால் தான் உலகத்திலே அழகா இருக்கிறவா. அந்த கந்தர்வாலுடைய ராஜா சித்திரசேனன்னு பேரு. அந்த சித்திரசேனனை விட அழகா இருக்கார் சுவாமி. கந்தர்வராஜ பிரதிமம் லோகே விக்கியாத்த பௌர். சுவாமிக்கு 24 வயசானது. உலகம் பூரா ராமரை தெரியும். ராமரை தெரியாதவாலே கிடையாது. ஏன்னா இவர் இந்த சிவதனுசை எடுத்து பங்கம் பண்ணினதுலேருந்து அத்தனை பேருக்கும் தெரியும் ராமருடைய குணம், அவருடைய வீரியம், பராக்கிரமம், யசஸ் உலகம் பூரா தெரியும்.
லோகே விக்யாத புருஷம் தீர்க்கபாகம். ஒரு புருஷனுடைய அங்கத்தை வர்ணிக்கும் போது சாஸ்திரத்துல அவன் நின்னுண்டு கையை தொங்க போட்டான்னா அவனுடைய கை இந்த முட்டியில படணும். அதுதான் ஒரு புருஷனுடைய லட்சணம். ராமன் நின்னுண்டு கையை தொங்க போட்டார்னா அந்த அந்த அவருடைய விரல்கள் முட்டியில படுறது. தீர்க்கபாகம் மகாசத்வம் மத்த மாதங்ககாமினம். அவர் நடந்து வர அழகு, மதம் பிடிச்ச யானை எப்படி கம்பீரமா நடந்து வருமோ அது போல நடந்து வர மத்த மாதங்ககாமினம். ஒழுங்கா கதை கேட்ட வாழ்க்கை தெரியும். இப்பதான் ரெண்டு நிமிஷம் முன்னாடி சொன்னேன், ராமர் ரதத்துல வராரு. ரதத்துல வர யானை மதம் பிடிச்ச யானை நடந்து வர மாதிரி நடந்து வர்றாருன்னு அடுத்த பதமே வர்ணிக்கிறார். யாராவது ரதத்துக்குள்ள நடந்து வர முடியுமா? அவர் எதனால வர்ணிக்கிறார்னா, ராமர் ரதத்துலதான் வர. அந்த ரதத்துல அவர் வரும்போது அப்பா நின்னுண்டு மேலேந்து பார்க்கறத ராமர் பார்த்துட்டார். நம்ம கண்ணுக்கு நேரம் அப்பா நின்னுட்டு இருக்கார். அப்பாவுக்கு நேரம் அவருக்கு உட்கார்ந்துக்கிறதுக்கு சங்கோச்சம். அந்த ரதத்துல முன்னாடி சின்னதா கொஞ்சம் இடம் இருக்கும். அந்த இடத்துல நின்னுண்டு அப்பாவை பார்க்கறதுக்கு வெக்கப்பட்டு, அப்பா நமக்காக நின்னுட்டு இருக்காரேன்னு வெக்கப்பட்டு அந்த ரதத்துக்குள்ளேயே சுவாமி அந்த 2 அடிக்குள்ள இங்கேயும் அங்கேயும் நடக்கிறார். அந்த நடக்கிறது மதம் பிடிச்ச நடந்து வர்றது போல இருக்கு. மத்த மாதங்ககாமினம் சந்திரகாந்தானனம் ராமம். ராமருடைய முகம் சந்திரனை பார்த்தா எவ்வளவு குளிர்ச்சியா இருக்குமோ அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு ராமருடைய முகம். சந்திரனை பார்த்தா கூட சில நேரம் மொட்டை மாடியில படுத்துட்டு மல்லாக்கு படுத்துட்டு சந்திரனை பார்த்துட்டே இருந்தா ராத்திரி ஒரு 11 மணிக்கு மேல் அப்படியே நிம்மதியா இருக்கும். அதுவே ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பார்த்துட்டோம்னா அழுத்து போயிடும். சரி போதும் போய் படுத்து போன்னு தோணும். ஆனா சந்திரனை பார்க்க தான் நமக்கு அலுப்பு தட்டி போகும். சந்திரனுடைய அந்த காந்தி, அவனுடைய பிரகாசம் நம்ம மேல பட்டு இருந்ததுன்னா அதுக்கு அலுப்பே தோணாது. எவ்வளவு நேரம் அந்த உடம்புல அந்த பிரகாசம் பட்டாலும் அந்த குளிர்ச்சி பட்டா நமக்கு சந்தோஷமா நிம்மதியா இருக்கும். அது போல சந்திரகாந்தானனம் ராம். சந்திரனுடைய பிரகாசம் சரீரத்துல பட்டா எப்படி இருக்குமோ அது போல இருக்கு ராமருடைய முகத்தை பார்த்தா. போதுங்கிற எண்ணம் வரமாட்டேங்குது. அவரை பார்த்தது போதும்னே தோண மாட்டேங்குது. அதீவ பிரிய தரிசனம் ரூப ஔதாரிய குணை பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரினம். ராமரை ஒரு தடவை ஒருத்தன் தலையோட கால் பார்த்துட்டான்னா அதுக்கப்புறம் அவனுடைய கண்ணு அவனுக்கு சொந்தம் கிடையாது, ராமருக்கு தான் சொந்தம். திருஷ்டி சித்தாபஹாரினம். அதுக்கப்புறம் மெய் மறந்து போயிடுவான். வேற எதையும் அவனுக்கு பார்க்கணும்னு தோணாது. தர்மாபிதப்தா பர்ஜன்யம் கிளாதயந்தம் இவ பிரஜாஹம். அதுவும் பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரினம். பொதுவா இந்த உலகத்திலேயே உள்ள உலகத்துல இயற்கையான விஷயம்ங்கிறது, ஒரு பையன்தான் இன்னொரு பொண்ணை பார்த்து அழகா இருக்கான்னு சொல்லுவான். ஒரு பொண்ணு பையனை பார்த்து ரொம்ப அழகா இருக்கான்னு மனசுக்குள்ள நினைச்சுப்பான். ஒரு பையன் இன்னொரு பையனை அழகன்னு சொல்றது ரொம்ப ரேர். அதே மாதிரி ஒரு பொண்ணும் இன்னொரு பொண்ணு அழகா அவர் ரொம்ப அழகா இருக்கான்னு சொல்றது ரொம்ப ரேர். பொதுவா ஒத்துக்க மாட்டான். ரொம்ப அழகா இருக்கான்னு கூட இருக்கிற சொன்னாலும் அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் ஒண்ணு பார்க்க அப்படி தெரியறது ரொம்ப ஒன்றும் அழகு இல்லை, ஏதோ அழகா இருக்கா, ஒத்துக்க மாட்டான். பொதுவா ஸ்திரீகளோட மனசே ரொம்ப இறங்கின மனசு. எதை பார்த்தாலும் அவளுக்கு ரொம்ப இறக்கம் உள்ள மனசு. ஸ்திரீகள்லாம் ராமரை பார்த்து மெய்மறந்து போனது விஷயம் கிடையாது. அயோத்தியில உள்ள புருஷால்லாம் சுவாமி ராமரை பார்த்து மெய்மறந்து போனாங்க. சாதாரண புருஷால் கிடையாது. காட்டுல தபஸ் பண்ணிண்டு காற்றை சாப்பிட்டு ஜலத்தை சாப்பிட்டு எந்த சௌக்கியத்தையும் அனுபவிக்காமல் அத்தனையும் பார்த்து விரக்தி அடைஞ்சு போதும்டா இந்த சம்சார சாகரமே போதும்னு எல்லாத்தையும் தியாகம் பண்ணி காட்டுல இருக்காளே ரிஷிகள், அந்த ரிஷிகள் ராமரை பார்த்தா மயங்கி போறாங்க. ஏன்னா அவளுக்கு இந்த உணர்ச்சி எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கிறவா ராமரை பார்த்து மயங்கி போறான். அவருடைய அழகு பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரினம் தர்மாபிதப்தா பரிஜன்யம் கிளாதயந்தம் இவ பிரஜாஹ நததர்ப்ப சமாயாந்தம் பஷ்யமானோ
நராதிபகாம். தசரதனுக்கு பார்த்தது போதும்னு தோணல. ராமருடைய அழகு, அந்த ரதம் தன்னுடைய அரண்மனை வாசலுக்கு வந்துருது. அந்த ரதத்தை ஓட்டின்னு இருக்கிற சுமந்திரனை கூப்பிட்டு, சுமந்திரா நீ ஓட்டினது போறாது, இன்னும் இந்த வீதியில இன்னொரு 4-5 தடவை போயிட்டு வா, திரும்பி 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 போயிட்டு வா, ராமரை நான் பார்த்துட்டே இருக்கேன், என் குழந்தைய பார்த்தது எனக்கு போதும்னு தோணலைன்னு திருப்பி 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 அந்த வீதியில அந்த ரதத்தை ஓட்ட சொல்லி தசரதன் பார்த்துட்டே இருக்கா ராமர். பஷ்யமானோ நராதிபகாம். ஒரு அளவுக்கு மேல போதும்னு நிறுத்திண்டு ராமரை வர சொல்லி அப்பா கிட்ட நேரா ராமன் கிளம்பி வந்து, நாமஸ்வம் ஸ்ராவயன் ராமஹா பவந்தே சரணம் பிதுஹு. அப்பாக்கு நமஸ்காரம் பண்ணி அபிவாதையை சொல்றா. இது என்ன அப்பா தானே, அப்பாவுக்கு எதுக்கு அபிவாதையை சொல்லணும்? நம்ம கோத்திரம், நம்மளுடைய சர்மா எல்லாமே அப்பாவுக்கு தெரியும். அப்பாவோட கோத்திரம் தான் நம்ம கோத்திரம், அப்பாவோட வேதம் தான் நம்ம வேதம். அப்பா தான் நமக்கு பேரே வச்சிருக்காரு. அவர்கிட்டயே இதெல்லாம் சொல்லி காட்டணுமான்னு நினைக்க கூடாது. நமஸ்காரம் பண்ண இந்த அகம்பாவம் குறையும். பெரியவாளை பார்த்து நமஸ்காரம் பண்ண ஒண்ணுமே இருக்காது. தன்னை என்னமோ பெரிய ஆசாமியா நினைச்சிட்டு சுத்தின்னு இருப்பான். இப்படி இருக்கிறவங்கலாம் நிறைய நமஸ்காரம் பண்ணினா அவங்க அகம்பாவம் ஒழியும். அதுக்கும் மேல பெரியவாளை எப்ப பார்த்தாலும் நமஸ்காரம் பண்ணணும். எங்க அண்ணா அவருடைய அப்பா ராமதீட்சிதர்னு இப்பதான் 3 வருஷம் முன்னாடி பகவத் சாகித்யம் அடைஞ்சார். எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 வருஷமா நான் பார்க்கிறேன் அண்ணாவை. ஒரு நாள் விடாமல் நித்தியம் அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்ணுறது. கார்த்தால வந்து ஒரு 8 மணிக்கு சுவாமி சந்நிதிக்கு போயிட்டு வந்து பிரபோதனங்கள்லாம் முடிச்சுட்டு வந்து நமஸ்காரம் பண்ணி அப்பாவுக்கு அபிவாதியை சொல்லுவார். அவருக்கு நேரா அவர் உட்கார்ந்ததே கிடையாது. அவர் வரதை எங்கேயாவது பார்த்துட்டாருன்னா இங்கே எழுந்துருவார். அவருக்கு புள்ள உட்கார்ந்து இருக்கிறது தெரியாது. ஆனா அப்பாவை இவர் பார்த்தாருன்னா எழுந்துருவார். இது அவர் நித்தியம் நமஸ்காரம் பண்ணுவர். நித்தியம் தீர்காயுஷ்மான் பவ சௌமியா டெய்லி ஆசீர்வாதம் பண்ணுவார். இது என்னன்னா, மத்தவா யாரு வேணா ஆசீர்வாதம் பண்ணட்டும், அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அம்மா அப்பா ஆசீர்வாதம் பண்ணினான்னா அதுக்கு எந்த காரணமும் இருக்காது. தான் புள்ள சௌக்கியமா இருக்கணுங்கிற ஒரே எண்ணத்துலதான் அம்மா அப்பா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. மற்ற யார் ஆசீர்வாதமா இருந்தாலும் அவ ஏதாவது ஒரு காரணத்தோட தான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. காரணம் இல்லாமல் பண்றது அப்பா அம்மா. அப்பா அம்மாக்கு இந்த ராமாயணத்திலே நிறைய இடத்துல வரும். தசரதன் கூப்பிடும் போதெல்லாம் ராமர் அவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணுவார். எப்ப கூப்பிட்டாலும் கூப்பிட்டு ராமர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி ஒரு 1/2 மணி கழிச்சு திரும்பியும் கூப்பிட்டா திரும்பி நமஸ்காரம் பண்றது. நினைச்சு அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்றது சுவாமி இதை ஒரு விரதமா வச்சுருந்தார். நமஸ்காரம் பண்ணினதும் யதஸ்துவயா பிரஜாச்சேமா ஸ்வகுணைஹி அனுரஞ்சிதாக. இந்த ஜனங்களுக்கு உனக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணினேன்னு தசரதன் சொல்ல ராமர் அதுக்கு பதிலே சொல்லல. அப்பா சொல்றார், அதுக்கு பதிலே சொல்லல. அப்படியே கைய கட்டிண்டு அவருக்கு முன்னாடி தலை குனிஞ்சுன்னு நிற்கிறார். மௌனம் அங்கீகாரே நியாயம்னு, மௌனமா இருந்தா சரின்னு ஒத்துக்கிறதுன்னு அதுக்கு அங்கீகாரம்னு ஒரு அர்த்தம். நானே நினைச்சுட்டு இருந்தேன், என்னடாது 24 வயசாயிடுத்து, என்ன இவர் பட்டாபிஷேகம் பண்ணுவாரா மாட்டாரா, இல்ல நம்மளே கிரீடத்தை எடுத்து வச்சுன்னு உட்கார்ந்துடலாமான்னு சொல்லாமல் பதிலே சொல்லல ராமர். மௌனமா இருந்தார். உடனே சந்தோஷப்பட்டு ராமரை உடனே உள்ள அனுப்பிட்டான் தசரதன். ஏன்னா அத்தனை ஜனங்களும் கண் கொட்டாம பார்த்துட்டு இருக்கா. குழந்தைக்கு கண்ணை வச்சு குழந்தைக்கு ஜுரம் தலைவலி ஏதாவது வந்துருத்தனா என்ன பண்றதுன்னு, ராமா போதும் நீ உள்ள போன அப்புறமா பாக்குறேன்னு உள்ள அனுப்பிட்டு தசரதனும் உள்ள வந்துட்டான். உள்ள ரூம் ஏகாந்தமா ராமரும் தசரதனும் மட்டும் இருக்கா. ராமரை பார்த்து தசரதன் பேசுறான், ராமவிருத்தோஸ்மி தீர்காயுகோ. ராமா நான் ரொம்ப வருஷம் வாழ்ந்துட்டேன், பிறந்த 60,000 வருஷம் ஆகுது. புக்தா போகாமையே நிறைய சௌக்கியங்களை அனுபவிச்சுட்டேன். நான் பிறந்து நான் பார்க்காத சௌக்கியமே கிடையாது, அத்தனை சௌக்கியத்தையும் அனுபவிச்சுட்டேன். அன்னவத்பி கிரதுஷதை, ஆயிரக்கணக்கான யாகம் பண்ணிட்டேன், 100கணக்கான யாகம் பண்ணிட்டேன், நிறைய அன்னதானம் பண்ணியிருக்கேன். நான் என்னென்ன நினைச்சேனோ எல்லாம் பண்ணிட்டேன், என் வாழ்க்கையில நடத்தி பண்ணி பார்த்துட்டேன். அப்படி இருந்த எனக்கு ஒரே ஒரு குறை இருந்தது, குழந்தை பிறக்கலையேன்னு ஒரு குறை. அந்த குறையும் நீ பிறந்ததும் போயிடுத்து. அதுவும் ரேஷன் கார்டுல பேர் சேர்க்கறதுக்கு பிறந்த குழந்தை மாதிரி இல்லை,
துவமத்யானுபமம் புவி. ஒன்ன மாதிரி ஒரு குழந்தை, இந்த ராமர மாதிரி ஒரு குழந்தை உலகத்திலே கிடையாதுன்னு சொல்ற மாதிரி நீ ஒரு குழந்தை பிறந்த. ஏன்னா ஒன்ன மாதிரி இன்னொரு குழந்தைய உலகத்துல பார்க்க முடியாது. துவமத்யானுபமம் புவி, உபமானம் சொல்ல முடியாத ஒரு குழந்தை பிறந்த. உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன், அதுவும் நடந்தது. மேல யுவராஜாவா உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறேன். நகிஞ்சின் மம கர்த்தவியம் தவான்யத்ராபிஷேஷனாத் அபிஷேச்சனாத். உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறேன், அது ஒண்டி எனக்கு நல்லபடியா நடந்துருத்துன்னா எனக்கு போதும் ராமா. நான் வாழ்க்கையில நினைச்சது அத்தனையும் நடந்து, நான் வாழ்ந்தது போதும். அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்கப்பா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். எதுக்கு நீங்க கவலைப்படுற? அது இல்ல ராமா, எனக்கு 2 நாள் முன்னாடி சில கெட்ட சொப்பனங்கள்லாம் வந்தது. அந்த சொப்பனத்தினுடைய பலன் ராஜா ஹி மிருத்யுமாப்னோதி. அந்த சொப்பனத்தினுடைய பலன் ஜோசியால கூப்பிட்டு கேட்டேன், இப்படி ஒரு கனவு வந்ததுன்னா அந்த தேசத்தை பரிபாலனை பண்ணிட்டு இருக்கிற ராஜாவுக்கு ஏதோ கெடுதல் நடக்க போறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஜோசியாலாம் சொன்னான். எனக்கு பயமா இருக்கு, உனக்கு நல்லபடியா பட்டாபிஷேகம் ஆகணும். அதெல்லாம் நீங்க கவலைப்படாது. அதுக்கு மேல சொன்னா பரதன் வரத்துக்குள்ள பட்டாபிஷேகம் நல்லபடியா ஆகணுமேடாராமா. சுவாமி உடனே கேட்டார், எதுக்கு பரதன் வரத்துக்கும் பட்டாபிஷேகத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஜேஷ்டானுவருத்தி தர்மஜ்ஞா சானுக்ரோஷோ ஜிதேந்திரியாம். என் மேல அவ்வளவு பிரியம் வச்சிருக்கான் பரதன், அவன் ஒன்னும் இந்த பட்டாபிஷேகத்துக்கு இடைஞ்சலா இருக்கான். நீங்க கவலைப்படாதீங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லவன் தான் பரதன், உன் மேல ரொம்ப பிரியமா இருக்கிறவன் தான். இதெல்லாம் எத்தனை வருஷம் முன்னாடி? நீ பரதனை பார்த்து 12 வருஷம் ஆறுது. 12 வருஷம் முன்னாடி அவன் நல்லவனா இருந்தான், இப்ப அவன் எப்படி இருக்கான்னே தெரியலையே. கேகே தேசத்துல இருக்கான். அவ இவனோட தாத்தா மாமா என்ன சொல்லி கொடுத்தானோ, தாத்தா என்ன சொல்லி கொடுத்தானோ, இவன் மனசை என்ன மாத்தினானோ யாருக்கு தெரியும்? அவன் ஏதாவது பட்டாபிஷேகத்தை கெடுத்துட்டான் என்ன பண்றதுன்னு தசரதன் நினைச்சான். இது என்னன்னா போராத காலம். பரதன் இருந்திருந்தான்னா வெச்ச லக்னத்துல பட்டாபிஷேகம் ஆயிருக்கும், இன்னைக்கு கதை முடிஞ்சிருக்கும், ராமாயண பிரவச்சனம் இன்னைக்கே பூர்த்தி ஆயிருக்கும். ஏன்னா பரதன் இருந்தான்னா நல்லபடியா நடத்திருப்பான். பரதன் இல்லாததுனாலதான் பட்டாபிஷேகம் நிற்க போறது. பரதன் வந்துட்டான் என்ன பண்றதுன்னு பயப்பட. அதெல்லாம் கவலைப்படாதீங்கோ, எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு அப்பாவை சமாதானப்படுத்திட்டு திரும்பியும் ஒரு நமஸ்காரம் பண்ணி இந்த நல்ல விஷயத்த அம்மாட்ட சொல்றதுக்கு ராமர் கிளம்பி போறார். தத்ரதாம் பிரவணாகாரே பிரவணாமேவ மாதரம் க்ஷௌமவாசினீம் வாக்கியதாம் தேவதாகாரே ததர்ஷ ஆயாச்சதி ஸ்ரீயம். அம்மாவான கௌசல்யிட்ட இந்த நல்ல விஷயத்த குழந்தைக்கு அவன் 100க்கு 100 மார்க் எடுத்திருக்கான்னா முதல்ல அம்மாட்ட சொல்லணும்னு நினைப்பான். ஏன்னா அவன் அம்மா படுற சந்தோஷத்தை பார்க்கணும் அந்த குழந்தைக்கு. நேரா அம்மாவை பார்க்க போனா ரங்கநாதனுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கா கௌசல்யா தேவி. ஏன்னா வேற எந்த காரியமும் தெரியாது கௌசல்யா. ரங்கநாதனை பூஜை பண்ண தெரியும், தசரதனுக்கு சுஷ்ரூஷ பண்ண தெரியும், வேற எதுவும் தெரியாது கௌசல்யா. அம்மாவை பார்க்க போனா கண்ணை மூடின்னு ரங்கநாதனை தியானம் பண்ணிட்டு இருக்கா. அம்மாவை பார்த்து நமஸ்காரம் பண்ணி அவர் எப்படி இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவருக்கு எவ்வளவு பெரிய போஸ்ட் வந்திருக்கு, ராஜா அவர் தான், அடுத்த நாளையிலேருந்து அவர் தான் ராஜா. இந்த சந்தோஷமான விஷயத்தை எப்படி ஒரு மனுஷன் போய் சொல்லுவான்? அம்மா நான் யார் தெரியுமா, நாளையிலேருந்து நான் தான் கிங், நான் தான் ராஜா, உனக்கு என்ன வேணுமோ சொல்லு வாங்கி தரேன், உனக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லு அத்தனையும் பண்றேன். இப்படிதான் ஒரு பையனா இருந்தா போய் சொல்லுவான். ஆனா ராமர் எப்படி சொல்றார்? அம்பபித்ரா நியுக்தோஸ்மி பிரஜாபாலன பர்வணி பிரஜாபாலன கர்மணி. அம்மா எனக்கு அப்பா ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்காரு. என்ன பொறுப்படா ராமான்னு கேட்கிறா கௌசல்யா தேவி. பிரஜா பாலன கர்மணி, இந்த அயோத்தியில உள்ள ஜனங்கள் எல்லாம் கண் கலங்காம நீதான் பார்த்துக்கணுங்கிற பொறுப்பை எனக்கு அப்பா கொடுத்திருக்காருன்னு பட்டாபிஷேகத்தை இப்படி சொல்ற, யுவராஜ பட்டாபிஷேகத்தை இப்படி சொல்றான். பிரஜா பாலன கர்மணி. இதை கேட்டதும் அவள் சந்தோஷப்பட்டு, அவளுக்கு உண்டான சந்தோஷத்தை வெளியில சொல்லவே முடியாது, அவ்வளவு சந்தோஷப்பட்டா கௌசல்யா. அமோகம் பதமேக்ஷாந்தம் புருஷே புஷ்கரே க்ஷணே ஏயம் இக்ஷ்வாகுராஜ்ய ஸ்ரீஹி புத்திரஸ்வாம் சம்ஸ்கரிஷ்யதி.
ராமா, நான் இத்தனை நாளா ரங்கநாதனை பிரார்த்தனை பண்ணினது வீண் போகலடா ராமா. உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நினைச்சுட்டு இருந்தேன். நீ சௌக்கியமா இருப்ப, நீ கவலைப்படாது, சௌக்கியமா இருப்ப. இந்த அயோத்தியா ராஜ்யம் ஒன்ன பிடிச்சுட்டு இருக்கு. நீ ராஜாவா ஆகல, ஒன்ன ராஜ்யம் பிடிச்சுட்டு இருக்கு. ராஜ்யம் ராமரை பிடிச்சுக்கிறதுக்கும் ராமர் ராஜாவா ஆகிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. ஏன்னா நாளைய தினம் உனக்கு ராஜா, நீ ராஜா கிடையாது, பரதன் தான் ராஜா, நீ காட்டு கிளம்பி போன்னு சொல்றாரு. ராமர் காட்டு கிளம்பி போயிட்டார். ராமரை தேடின்று இந்த ராஜ்யம் சித்திரக்கூட வரணும். அப்ப கூட ராமர் அதை விட்டு போனாலும் அது விட மாட்டேங்கிறது. ராமர் தான் ராஜாவா வரணும், அது துரத்தின்னு வருது ராமர். திரும்பி அவர் 14 வருஷம் காத்துக்கு போயிட்டு இவர் தான் ராஜாவா ஆகணும். புத்திரஸ்துவாம் சம்ஸ்ரயிஷ்யதி. இப்படி இந்த நல்ல செய்தி தெரிஞ்சு கௌசல்யாதேவி அவளுடைய அயோத்தியில உள்ள ஜனங்கள் அத்தனை பேரையும் கூப்பிட்டு தான தர்மங்கள் பண்றா. அண்டாவா தங்க அண்டால வைர வைடூரியங்களை வச்சுட்டு அங்க ரோட்ல வரப்போற ஜனங்களுக்கு எல்லாம் என்னென்ன வேணுமோ அத்தனையும் கொடுக்குறா. ஏன்னா ராமருக்கு பட்டாபிஷேகம்ங்கிற சந்தோஷம். ஒரே கூட்டம் அயோத்தி பூரா, அதுவும் ராஜா இருக்கிற வீதியில அவ்வளவு கூட்டம். இதுல 3வது பட்ட மகிழ்ச்சியான இந்த கைகையினுடைய வேலைக்காரி மந்தரான்னு, அவளுக்கு உடம்புல ஒரு 3 கூணல் இருக்கும். அதனால அவனுக்கு கூனின்னு ஒரு பேர் உண்டு. அவ என்ன பண்ணினா, இது அந்த காலத்துல தாசிதாச வர்க்கம்னு கல்யாணம் பண்ணி பொண்ணை புக்காத்துக்கு அனுப்பும் போது வேலைக்காராலையும் கூட சேர்த்து அனுப்புவான். ஏன்னா அங்க வேற வேலைக்காரா இருப்பா. அவ இவ சொன்னதை கேட்கலன்னா என்ன பண்றதுன்னு தன் ஆத்துல இருக்கிற வேலைக்காரிகள் எல்லாமும் சேர்த்து அனுப்புவான். அப்படி இவ கைகை தேசத்துல கைகையினோட சேர்ந்தே பிறந்து சேர்ந்தேவே வளர்ந்து குழந்தையிலேருந்து கைகை கூடயே விளையாடி அப்படி இருந்தவள் கல்யாணமாகி அயோத்திக்கு வரும்போது அவளும் சேர்ந்து வந்துட்டான். ஏன்னா அவ 2 பேரும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். வேலைக்காரியும் கைகையும் அவ்வளோ ஃப்ரெண்டு. அவளால நடக்கிறதே கஷ்டம். கஷ்டப்பட்டு மொட்டை மாடிக்கு ஏறி மொட்டை மாடியிலேருந்து கீழே பார்க்கறா, ஒரே ஜனங்கள் கூட்டம். கௌசல்யாதேவி வரவா போறவாளுக்கெல்லாம் என்னென்ன வேணுமோ அத்தனையும் கொடுக்குறா. இவளுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம். ஏன்னா இவாளுக்கு இன்னும் விஷயம் வரல, ராமருக்கு பட்டாபிஷேகம்ங்கிற விஷயம் வரல. எதிர்த்தாத்து மாடி எதிர்த்த அரண்மனை இந்த கௌசல்யாதேவியினுடைய அரண்மனை. அந்த மொட்டை மாடியில அவளுடைய வேலைக்காரி ஒருத்தி இருக்கா. அவளை பார்த்து ஞாதிதாசி ராமமாதா தனம் கிம்னு விப்ரேபியம் பிரயச்சதி. என்னடி ஒரே கூட்டமா இருக்கு, இந்த ராமனோட அம்மா என்ன தானங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா, என்ன செய்தி, என்ன விஷயம்னு கேட்டா. அவ உடனே அந்த எதிர்த்தாத்து கௌசல்யாதேவியினுடைய வேலைக்காரி சொன்னா, என்னடி உனக்கு தெரியாதா என்ன விஷயம்னு? இந்த அயோத்தியில இந்த உலகத்திலேயே குற்றமற்ற தெய்வம் ஒண்ணு இருக்கு. அந்த தெய்வத்துக்கு ராமன்னு பேரு. அந்த ராமனுக்கு நாளைய தினம் யுவராஜாவா பட்டாபிஷேகம் பண்றதுன்னு தசரதன் தீர்மானம் பண்ணியிருக்காருன்னு இந்த விஷயத்தை சொன்னான். அதுவும் இந்த வேலைக்காரி எப்படி கேட்டா, என்னடி விஷயம்னு கேட்டதும் என்னடி விஷயம்னு கேட்கல, இந்த ராமனோட அம்மா ஏதோ தான தர்மம் எல்லாம் பண்றாளே என்ன விஷயம்னு கேட்டா. ஏன்னா கௌசல்யாதேவின்னு இவளுக்கு நன்னா தெரியும். இந்த பூனிக்கு கௌசல்யாதேவி என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்கணும். எதனால இப்படி கேட்டான்னா, அந்த அவளோட பேரை சொல்றதுக்கே பிடிக்காதான் இந்த கைகை கூட இருக்கிறவாளுக்கெல்லாம். கௌசல்யன்னு பேரை சொல்றதுக்கே பிடிக்காமல் ராமனோட அம்மா ஏதோ தான தர்மம் பண்றாலே என்ன. இன்னைக்கும் நம்ம ஊர்ல நமக்கும் இன்னொரு தாளுக்கும் சண்டை வந்துருதுன்னா அவ பேரை சொல்ல மாட்டோம். சார் அந்த ஸ்ரீனிவா அவர் பேரை என்கிட்ட சொல்லாதீங்க சார், அவரெல்லாம் எனக்கு பிடிக்காது. அந்த B5 இருக்கிறவர் அவர் தானே, அப்படி சொல்ல மாட்டீங்க. அவர் பேரெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லிடுவோம். அது போல இந்த ராமனோட அம்மா என்ன தான தர்மங்கள்லாம் பண்ற. அவ சொன்னா, இந்த குற்றமற்ற தெய்வத்துக்கு பட்டாபிஷேகம் பண்றதுன்னு ராஜா தீர்மானம் பண்ணியிருக்காருங்கிற விஷயத்த சொன்னதும் அவளுக்கு பரபரப்பு தாங்கல. உருண்டு பிறண்டு அந்த படியிலேருந்து கீழே விழுந்து நேரா கைகிட்ட போனான். கைகை தங்க சிம்மாசனத்துல தங்க மஞ்சத்துல படுத்துட்டு தலையை அப்படி கையை வச்சுட்டு சுதந்திரமா படுத்துட்டு இருக்கான். எந்த கவலையும் கிடையாது, படுத்துட்டு இருக்கான்.
அவளை போய் ஏ முட்டாளே முதல்ல ஏந்து கொடி, உத்திஷ்டமூடே கிம் சேஷே, ஏ முட்டாளே ஏந்து கொடி. என்ன ஒரு வேலைக்காரி ஒரு மகாராணியை பார்த்து முட்டாளேன்னு கூப்பிடுவாளான்னா இவ குழந்தையிலேருந்து ஃப்ரெண்டு, அதனால ஒரு உரிமை. உத்திஷ்டமூடே கிம் சேஷே பயம் துவாம விவர்த்ததே, பெரிய கஷ்டம் வந்துருத்து, நீ பயம் வந்துருத்து ஏந்து கொடி. அவ சொன்னா அவ அவ துளி கூட அவ இந்த அலட்டிக்கவே இல்லை. அவ ஹாயா படுத்துட்டு என் குழந்தை ராமர் இருக்கும்போது எனக்கு என்னடி பயம், என்ன விஷயம்னு சொல்லு, பதறாத, முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. ராமர் இருக்கும்போது பயமானு கேட்கறியா, அந்த ராமனால தாண்டி உனக்கு பெரிய பயமே வரப்போகுது. ராமம் தசரதோ ராஜா யுவராஜ்யே அபிஷேக்ஷதி. நாளைய தினம் புஷ்ய லக்னத்துல ராஜா ராமனுக்கு யுவராஜாவா பட்டாபிஷேகம் பண்றதுன்னு தீர்மானம் பண்ணிருக்காட்டி அது தாண்டி உனக்கு பெரிய பயம். இப்படி சொன்ன இந்த விஷயத்தை சொன்னதும் ஏகம் ஆபரணம் தஸ்யை குப்ஜாயை பிரததௌ சுபம், கழுத்துல விலை மதிக்க முடியாத ஒரு முத்து மாலையை போட்டிருந்தா அதை கழட்டி அவளோட கழுத்துல போட்டு நல்ல செய்தியை என்னிடத்துல சொல்லியிருக்காரு, இந்த உனக்கு ஒரு கிஃப்ட்னு அவ கையில கொடுத்தா. அவ கழுத்துல போட்டதும் அவ என்ன பண்ணினா அதை அறுத்து தூக்கி எறிஞ்சா அவ கண்ணுக்கு முன்னாடி. ஏண்டி உனக்கு கஷ்டம் வந்துருதுன்னு சொல்றேன், நீ என்னன்னா எனக்கு கிஃப்டா கொடுக்குறேன்னு கேட்டா, எனக்கு என்ன பரிசா கொடுக்குறேன், ராமருக்கு பட்டாபிஷேகம், ராமருக்கு தானடி பட்டாபிஷேகம், இதுல என்னடி எனக்கு கஷ்டம். அவ உடனே சொன்னா, உன் புள்ள பரதனுக்கு இல்ல, உன்னோட சக்களத்தி புள்ள ராமனுக்கு பட்டாபிஷேகம். கை ராமேவா பரதேவா அகம் விசேஷம் நோபலக்ஷயே. அடி பாவி, ஏண்டி இப்படி என் மனசை மாத்துற, என்னிடத்துல யாராவது ஒருத்தர் அங்கேயிருந்து வேகமா உன் புள்ள யாருன்னு கேட்டா முதல்ல ராமன் தான் சொல்லுவேன், இல்ல ஓம் புள்ள யாருன்னு கேட்டேன்னா கொஞ்சம் யோஜனை பண்ணி பரதன்னு சொல்லுவேன். முதல்ல என் புள்ளன்னு கேட்டா ராமன் தான். ராமன் தான் என்னுடைய மூத்த பையன், ரெண்டாவது பையன் தான் பரதன். ராமனுக்கும் பரதனுக்கும் எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியாது. ராமனுக்கு ஒரு ராஜ்யம் வந்தா என்ன, பரதனுக்கு வந்தா இதுல எனக்கு சந்தோஷம் தான். அவ உடனே சொன்னா, உனக்கு அவ பார்த்தா இனிமே ராமரை பத்தி தப்பா சொன்னா அவளுக்கு மனசுல ஏறாது. ஏன்னா ராமரை அவ்வளவு பிடிச்சிருக்கு, ராமரை பத்தி தப்பா சொன்னா மனசுல ஏறாது. இந்த கோர்ட்லயே இந்த வக்கீல் வாதாடும் போது ஜட்ஜுக்கு ஒரு விஷயம் இவர் சொல்றது அவருக்கு சரியா அவர் மனசுல ஏத்துக்கலைன்னா அதே விஷயத்த திருப்பி சொல்லக்கூடாது. அவருக்கு ஒரு பாயிண்ட் பிடிக்கலைன்னா அந்த பாயிண்ட்டை மாத்தி பேசணும், அப்பதான் அவர் மனசு மாறுவார். இவர் ஒரே பாயிண்டையே திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தாருன்னா அது ஜட்ஜுக்கு பிடிக்கலைன்னா இவருக்கு நேரு அகெயின்ஸ்டா ஜட்ஜ்மெண்ட் எழுதி வச்சுட்டு போயிடுவார். இவன் என்ன பண்ணினா அந்த ராமரை பத்தி சொல்லக்கூடாதுன்னு உபஸ்தாஸ்யசி கௌசல்யாம் தாசீபத்வம் கிருதாஞ்சலி. ராமர் யுவராஜாவா ஆயிட்டார்னா இனிமே நீ இந்த ரூம்ல தங்கக்கூடாது, எங்க ரூம் வேலைக்காரெல்லாம் நாங்க எந்த ரூம்ல இருக்கோமோ அந்த ரூம்ல தான் நீ படுத்துக்கணும். தாசீபத்வம் கிருதாஞ்சலி ஏவம் சேத்வம் சஹாஸ்மாபிஹி தஸ்யா பிரேஷ்யா பவிஷ்யசி புத்திரஸ்ச தவ ராமஸ்ய பிரேஷ்ய பாவம் கமிஷ்யதி. இவளை இப்படி சொன்னதும் அவளுக்கு கோபம் வந்துருது. என்ன வேலைக்காரியோட நான் தங்குறதா, நான் யார் தெரியுமா, ராணி மகாராணி நானு, அதுவும் தசரதனுக்கு ரொம்ப பிரியமான ராணி வேற. தசரதனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், நான் வேலைக்காரியாவது வேலைக்காரி ரூம்ல தங்குறதாவது, அதெல்லாம் நடக்காது, நீ என்னடி இப்படி பேசுறேன்னா. ராமர் ராஜாவா ஆயிட்டாருன்னா கண்டிப்பா நடக்கும், ராமர் ராஜாவா ஆகட்டும் கண்டிப்பா நடக்கும். அவ உடனே சொன்னா, ராமர் அப்படிலாம் பண்ண மாட்டார், ராமன் அப்படிலாம் பண்ண மாட்டான், நீ ஏன் தப்பா நினைக்கிற, ராமன் பண்ண மாட்டான். ஆனா கௌசல்யா தீர்மானமா பண்ணுவான். அவ சொன்னா கௌசல்யும் அப்படி பண்ண மாட்டான், அவள் ரொம்ப நல்லவள்டி, அவள் அப்படி பண்ண மாட்டான்னு சொன்னா கை. இவன் என்ன பண்ணினா, கௌசல்யா ரொம்ப நல்லவதான். எப்போ நல்லவ, அவளால உன்னை எதிர்க்க முடியாது அது வரைக்கும் அவன் நல்லவ. அவளால உன்னை எதிர்க்க முடிஞ்சிருத்துன்னா முதல்ல உன்னையதான் அவ கை வைப்பா. ஏன்னா இவ்வளவு நாளா ராஜா நீ சொல்றதை கேட்டுட்டு இருந்தான், நாளையிலேருந்து ராமன் தான் ராஜா. ராமன் ராஜாவா ஆகிட்டான்னா நேரா அம்மாட்ட போய்,
அம்மா இவ்வளவு நாளா அப்பா ராஜா, இன்னிலேருந்து நான் தான் ராஜா, உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. முதல் கையெழுத்து முதலமைச்சர் அந்த சிஎம் ஆனது ஃபர்ஸ்ட் கையெழுத்துன்னு சொல்றாரு. முதல் கையெழுத்து உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் போட்டு தரேன். எனக்கு முதல் கையெழுத்தே என்னுடைய சக்கலத்தியான கைகையே எனக்கு வேலைக்காரியா போடு, இதுதான் எனக்கு முதல்ல தேவையான விஷயம்னு அவ சொல்லிட்டா என்ன பண்றது? ராமர் அப்படியே பண்ணிடுவார். நீதான் நாளையிலேருந்து கௌசல்யனுடைய வேலைக்காரின்னு சொன்ன. இந்த வார்த்தையை கேட்டதும் அவளால பொறுத்துக்க முடியல. நீ கவலைப்படாத, இந்த பட்டாபிஷேகத்தை எப்படியாவது நிறுத்தி. அத்ய ராமம் இது க்ஷிப்ரம் வனம் பிரஸ்தாப்யாம்யஹம் யௌவராஜ்யேன பரதம் க்ஷிப்ரமேவாபிஷேச்சயே. இப்ப நான் என்னடி பண்ணணும்னு கேட்டா, இவளுக்கு ஒண்ணு என்ன பண்றதுன்னு தெரியல. அவ சொல்லி தந்தா, நீ என்ன பண்ணு, ராஜா கிட்ட ராமருக்கு பட்டாபிஷேகம் கிடையாது, என் புள்ள பரதனுக்கு பட்டாபிஷேகம்னு கேளு. கேட்டா ஒத்துப்பாலான்னு கேட்டா கௌசல்யா இந்த கைகையை கேட்டா, நம்ம கேட்டா ஒத்துப்பாலாடி? கண்டிப்பா ஒத்துப்பார் ராஜா. ஏன்னா உன் மேல அவ்வளவு பிரியம் வச்சிருக்கார் ராஜா. அதுவும் இப்படி, சரி நான் இப்பவே கேட்கட்டுமா? இப்படி கேட்டா ஒத்துக்க மாட்டார். எப்படி கேட்கணும்னு நான் சொல்லித்தரேன், நான் சொல்றபடியுமா நீ கேளு. என்ன பண்ணணும்னா கைகை, முதல்ல தலைமுடியை அவுத்து விடு. நெத்தியில எட்டிருக்கிற அந்த குங்குமத்தை அழிச்சிருக்கோ, பூவெல்லாம் பிச்சு தூக்கி போடு. ராஜாக்களுக்கு கோப கிரகம்னு, ஏன்னா ராஜாங்கத்துல கோபம் வந்தா அந்த ரூமுக்கு போய் கதவை சாத்தின்னு இருக்கும். ஏன்னா இவன் கோபம் வந்து சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருந்து ஒரு சாது சந்தியாவந்தனம் பண்றதுக்கு ஜலத்தை எடுத்துன்னு போனா, நான் உட்கார்ந்துருக்கேன் என்னை பார்க்காம போறார் ஒரு தலையை எடுக்கணும். ஏன்னா கோபம் வந்தா குருத்தோகன்யான் குரு நபி, சுந்தரகாண்டத்துல சொல்ற ஆஞ்சநேய சுவாமி, கோபம் வந்ததுன்னா குருன்னு கூட பார்க்க மாட்டான், சம்ஹாரம் பண்ணிடுவான். அதனால கோபம் வந்தா ஒரு ரூமுக்கு போய் கதவை சாத்தின்னு. தாத்தா கூட சொல்லுவார், அந்த ரூம் பூரா குஷனை ஒட்டி வச்சுருக்கோம். தலையை போய் செவுத்துல முட்டினா கூட வலிக்காம, செவுத்த போய் குத்தினா கூட கை வலியாம இருக்கும். இப்படி பண்ணிக்கணும்னு அப்படி ராஜாங்கத்துல ராஜநீதி. அந்த ரூமுக்கு போய் படுத்துக்கோ, ஒரு ரூம் இருக்காது அந்த ரூமுக்கு போ. இது என்னன்னா, ஒரு சுமங்கலி கனவுல கூட எந்த விஷயத்தெல்லாம் பண்ணக்கூடாதோ அத்தனையும் பண்ண சொன்னா கூனி, இவள் பண்ணினது இவளுக்கு இனிமே இந்த சௌமங்கல்ய சாமான்கள் இவளுக்கு வராமலே போகப்படும். இனிமே இவளால முடிஞ்சுக்க முடியாது, புஷ்பம் வச்சுக்க முடியாது, நெத்தி கெட்டுக்க முடியாது, அப்படி ஆக போகுது. என்ன பண்ண, முடி அவுத்து விட்டுட்டேன், நெத்திக்கு எட்டுன்னு இருக்கிறத அழிச்சுட்டேன், பூவெல்லாம் தூக்கி போட்டுட்டேன், வேற என்ன பண்ணணும்னா இந்த பட்டு புடவையெல்லாம் கட்டிக்காத ஒரு கந்தல் புடவையை கட்டி. சரி கட்டிக்கிட்டேன், என்ன பண்றதுன்னா அழுடி வரும்போது, ராஜா வரும்போது நன்னா உறக்க அழுது உன் மூஞ்சியெல்லாம் வெளுத்து போகணும், அப்படி அழு. சரி வேற என்ன பண்ணணும்? இந்த மாதிரி கட்டில தங்க கட்டில படுத்துக்காத, தரையில போய் படுத்துக்கோ. இந்த பூமலினவாசினி தரையில போய் படுத்துக்கோ. பொதுவா ஸ்திரீகள் தரையில இந்த குப்புறக்க படுத்துக்கவே கூடாது. அதனால்தான் இந்த நமஸ்காரத்து ரிஷிகள் நமஸ்காரம் சொல்லும் போது, நமஸ்காரம் பலவிதமான நமஸ்காரம் இருக்கு. பஞ்சாங்க நமஸ்காரம், சாஷ்டாங்க நமஸ்காரம், திரங்க நமஸ்காரம், இப்படியெல்லாம் பல பல வழிகள் சொல்லியிருக்கான் நமஸ்காரம் எப்படி பண்ணணும். இந்த சாஷ்டாங்க நமஸ்காரம்ங்கிறது உடம்பு பூரா சரீரம் பூமியில பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நமஸ்காரம் பண்ணி இப்படி கையை நீட்டு கை, காது, கண்ணம், தலை அத்தனையும் பூமியில பட முடியுமா நமஸ்காரம் பண்ணுவாங்க. ஆனா ஸ்திரீகளுக்கு பஞ்சாங்க நமஸ்காரம்னு ஸ்திரீகளுடைய இந்த மார்பு பிரதேசம் பூமியில நேரடியா படக்கூடாது. அதனால்தான் ஸ்திரீகள் மார்பு பூமியில படாமல் நமஸ்காரம் பண்ணணும்னு ரிஷிகள் சொல்லி கொடுத்திருக்காங்க. பஞ்சாங்க நமஸ்காரம். இவள் என்ன சொன்னா, பூமியில போய் படுத்துக்கோ, சரீரம் பூரா பூமியில படுற மாதிரி படுத்துக்கோ. இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தா இவ உடனே அழ ஆரம்பிச்சா. இப்பவே அழாதறி, இப்பவே அழுதான்னா ராஜா வரத்துக்குள்ள கண்ணுல உள்ள அந்த கண்ணீரெல்லாம் வத்தி போயிடும். ராஜா உள்ள நுழையும் போது நான் ஒரு விசில் அடிக்கிறேன், அப்ப அழ ஆரம்பி, உனக்கு சௌரியமா இருக்கும். எல்லாம் சொல்லி கொடுத்தா ராஜாவும்
இந்த பட்டாபிஷேகம்ங்கிற செய்தியை இவள்கிட்ட சொல்றதுக்கு அவசர அவசரமா வர, இவரை பார்த்ததும் இவன் என்ன பண்ணினா அழ ஆரம்பிச்சுட்டா. ராஜா அங்கேருந்து வந்து அந்த புறத்துல தேடுறார், கைகையை காணும். கூட இருக்கிறவாளை கேட்கிறார், கோப கிரகத்துல இருக்காருன்னு சொன்னதும் ராஜாவுக்கு அப்பவே பதப்படுது, உடம்பெல்லாம் படபடுக்கிறது. ஆஹா, கைகையை கோச்சுட்டு இருக்கானே, எதுக்கு கோச்சுட்டு இருக்கான்னு தெரியலையேன்னு அவசர அவசரமா நேர கைகை இருக்கிற இடத்துக்கு வந்து பார்த்தா, தேவதேவி பிரிஷம் கிருத்தா குரோதாகாரம் அபித்ருதாம். கோப கிரகத்துல இருந்த அந்த கைகைய பார்த்தா உடம்பெல்லாம் பதறி போயிடுது. என்ன காரணம்னா, தசரதனுக்கு 60,000 வயசாகுது, இவ ரொம்ப சின்ன வயசு, கைகைக்கு ரொம்ப சின்ன வயசு. அவளுடைய அழகுல மயங்கி போய் கல்யாணம் பண்ணிட்டான். அவள் கைகை ஒரு டம்ளர் ஜலம் குடிச்சான்னா உள்ள இறங்குறது தெரியும், அவ்வளவு அழகாக அவள் அந்த அழகுல ஆசைப்பட்டு பண்ணிட்டான். அவள் இப்படி நெத்திக்கெல்லாம் அழிச்சுட்டு தலையெல்லாம் உதறி விட்டுண்டு அழுக்கு வஸ்திரத்தை கட்டிட்டு பூமியில படுத்துட்டு இருக்கிறத ராஜாவால பார்க்க முடியல. சம்ருத்தா தருணி பாரியாம் பிராணேபியோபி கரீயஸ். உயிருக்கு மேல அபிமானம் வச்சிருக்கான், உயிருக்கு மேல பிரியம் வச்சிருக்கான். அவள்கிட்ட நேரா வந்து கைன்னு துடிக்கிறான். ஏன் இப்படி இருக்க, உனக்கு என்ன ஆச்சு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி, உனக்கு என்ன வேணுமோ நான் நிறைவேற்றி வைக்கிறேன். ஒரு ராஜா கனவுல கூட எந்தெந்த விஷயத்தெல்லாம் நினைக்க கூடாதோ அத்தனையும் சொன்னான் தசரதன். அவத்யோ வத்தியதாம் கோவா கோவா வத்யோ விமுச்சியதாம். உனக்கு பிடிக்காதவா யாராவது இந்த அயோத்தியில சுத்தின்னு இருக்காளா சொல்லி இந்த க்ஷணமே தலையை வெட்டிடுவான். இல்ல உனக்கு பிடிச்சவா யாராவது ஜெயில தப்பு பண்ணிட்டு இருக்காள்னா சொல்லு, அவளை இப்பவே விடுவிச்சிரு. தரித்திர கோபவட்வாட்யஹாம். இல்ல உனக்கு பிடிச்சவன் யாராவது ஏழையா இருக்கானான்னு சொல்லு, ஒரு 2-3 கான்ட்ராக்ட், கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் அவன் பேர்ல எழுதி வச்சு அவனை 2 நாள் 1 மாசத்துக்குள்ளேயே பணக்காரன் ஆக்கிடுவான். திரவியவான் வாப்ய கிஞ்சனாம். அதுபோல உனக்கு வேண்டியவன் யாராவது பணக்காரனா இருந்து அவனை ஏழையா பண்ணணும்னா சொல்லு, இந்த க்ஷணமே ஐடி ரைடு அனுப்பி எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லிடுவான். இதெல்லாம் என்னன்னா, ராஜாக்கள் கனவுல கூட இதெல்லாம் நினைச்சு பார்க்க கூடாது. அத்தனையும் சொன்னா இவன் மேல உள்ள பிரியத்துல. உடனே சொன்னான், எனக்கு ஒன்னும் ஏழையை ஒன்றும் பணக்காரன் ஆக்க வேண்டாம், பணக்காரனை ஏழை ஆக்க வேண்டாம், சும்மா போறவன ஒன்றும் சம்மாரம் பண்ண வேண்டாம், ஜெயிலில் இருக்கிறவன ஒன்றும் விடுவிக்க வேண்டாம். எனக்கு ஒரே ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அபிப்பிராயஸ்துமே கிஞ்சித் தமிச்சாமி துவயா கிருதம். அதை கொஞ்சம் நிறைவேற்றி வச்சா போதும், எனக்கு வேற எதுவும் வேண்டாம். உடனே நீ என்ன வேணுமோ சொல்லு, பண்ணித்தரேன். எனக்கு நீ சும்மா வாயால சொன்னா ஒத்துக்க மாட்டேன். பிரதிஜாம் பிரதிஜானீஸ்வ, சத்தியம் பண்ணி சொல்லுங்க, அப்பதான் ஒத்துப்பேன். என்ன உனக்கு உன் மேல வச்சிருக்கிற பிரியத்துக்கு நீ என்ன கேட்டாலும் பண்ற, உனக்கு என்ன சத்தியம் பண்ணி கொடுக்கணும், அவ்வளவுதானே. கண்டிப்பா சத்தியம் பண்ணி தரேன். அவலிப்தே ந ஜானாசி த்வத்தஹா பிரியதரோ மமாம் மனுஜோ மனுஜவ்யாக்ராத் ராமாதன்யோ ந வித்யதே. இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சவா யாருன்னா நீதான். உன்னை விட எனக்கு இன்னொருத்தரை ரொம்ப பிடிக்கும்னா அது என்னோட பிரபு ராமனை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் குழந்தை ராமனை தான் பிடிக்கும். அந்த ராமன் பேல ஆனை பிடிக்க சொல்றேன், நீ என்ன கேட்கறியோ செஞ்சுக்க. அவ உடனே என்ன பண்ணினா, கொஞ்சம் குப்புறக்க படுத்துட்டு இருக்கிறவ கொஞ்சம் நிமிந்து படுத்தா. நிமிந்து படுத்ததும் அவளை பார்த்ததும் எனக்கு சந்தோஷம் வந்துருது. ஆஹா, நம்ம சொல்றதை கேட்க ஆரம்பிச்சுட்டா, கொஞ்சம் கோபம் குறையிறதுன்னு தீர்மானம் பண்ணி திரும்பியும் 2வது சத்தியம் பண்ணான். தேனா ஜெயே நமக்கே நாம் ராகவே மகாத்மனா சபேதே ஜீவனாரிகே நாம் புரோகியன் மனசேச்சசி. இந்த உலகத்திலேயே யாராலையும் ஜெயிக்க முடியாத ஒரு வீரன் உண்டுனா அது என்னுடைய குழந்தை ராமன் தான். அந்த ராமன் பேல ஆணை பிடிக்க சொல்றேன், நீ என்ன கேட்கறியோ செஞ்சுத. அவ என்ன பண்ணினா கொஞ்சம் ஏந்து உட்கார்ந்துட்டா. இன்னும் ராஜாவுக்கு சந்தோஷம் வந்துருது. எம் முகூர்த்தம் அபஷ்யம் ஸ்தூ ந ஜீவேயமகம் த்ருவம் தேன ராமேன கைகேயி ஷபேதே வசன கிரியாம். எந்த குழந்தைய 1 மணி நேரம் நான் பார்க்காம இருந்தா என்னுடைய சரீரத்திலேருந்து என் உயிர் பிரிஞ்சு போயிடுமோ, அப்பேற்பட்ட என் குழந்தை ராமர் மேல ஆணை பிடிக்க சொல்றேன், நீ என்ன சொல்றியோ கேட்கிறேன்னா.
அவ என்ன பண்ணினா அவுத்து போட்டிருந்த அந்த சிக்கையெல்லாம் எடுத்து கட்டிண்டா. இவனுக்கு இன்னும் சந்தோஷம் வந்துருது. நாளை கார்த்தால வாசக்கதவை திறக்கிறேன், வாசக்கதவை திறந்தா மிருத்யு வந்து நின்னுட்டு, தசரதா உன்னுடைய பிள்ளையோட ராமருடைய ஆயுஷ் இன்னையோட முடிஞ்சிருது, உன் பிள்ளைய கூப்பிடுன்னு சொன்னா அந்த மிருத்யுட்ட போய் நான் சொல்லுவேன், என் பிள்ளைய அழிச்சுன்னு போகாத, என் பிள்ளைக்கு பதிலா நான் வரேன், என்ன அழிச்சுன்னு போய் என் பிள்ளைய விட்டுரு. இல்ல உனக்கு ரொம்ப வயசாயிடுது, அதனால உன்னை அழிச்சுன்னு போக முடியாது, வேற யாரையாவது சொல்லுன்னு கேட்டா உன்னையும் அழிச்சுப்பேன், இல்ல கை ஒண்டி போராதுன்னா சுமித்ரையும் அழிச்சுப்பேன், கௌசல்யையும் அழிச்சுப்பேன், இல்ல இவாளெல்லாம் போராதுன்னா அயோத்தியில உள்ள அத்தனை ஜனங்களையும் அழிச்சுண்டு மிருத்யுலோகத்துக்கு போய் மிருத்யுட்ட இவா எத்தனை பேரையும் வச்சுக்கோங்க, இவாளுக்கு பதிலா என்னுடைய பிள்ளைய நீங்க விட்டுடுங்கோன்னு எந்த பிள்ளையான ராமர் மேல இவ்வளவு அபிமானம் நான் வச்சிருக்கேனோ அந்த ராமர் மேல ஆணை பிடிக்க சொல்றேன். ஆத்மநாவாம் ஆத்ம ஜெயிச்சான்யைஹி வினேயம் மனுஜரிஷபம் தேன ராமேன கைகேயி சபேதே வசன கிரியாம். இப்படி ராமர் பேல ஆணை பிடிக்க சொல்றேன், ராமர் பேல ஆணை பிடிக்க சொல்றேன்னு 3 நட ராமர் மேல சத்தியம் பண்ணி இவளுக்கு சந்தோஷம் தாங்களை ஏந்துண்டு புடவையெல்லாம் சரி பண்ணிட்டு, இந்த ராஜா எனக்கு சத்தியம் பண்ணி சொல்லியிருக்க, சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு, நீங்க என்ன சொல்றீங்களோ கேட்கிறேன்னு. இவர் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்ததுக்கு சாட்சி கிடையாது. தச்சின்வந்து திரயஸ்திரிம்ஷத் தேவாஹ சாக்னி புரோகமாஹம். தேவதைகள் சாட்சி, சந்திரசூரியால் சாட்சி, இந்த உலகத்துல உள்ள 33 தேவதைகள் சாட்சி, பகல் சாட்சி, ராத்திரி சாட்சி, திக்குகள் சாட்சின்னு இவ சாட்சியை அடிக்கின்றே போனா இவனுக்கு பயம் வந்துருக்கு. என்னடா அது, அவ ஏதோ கேட்டா சரி நீ என்ன சொல்றியோ செய்யறேன்னு, இவன் என்ன சாட்சியை ஏத்திண்டே போறாளே, சாட்சியே இவ்வளவு பேர் இருக்கான்னா அவ என்ன கேட்க போறாளோன்னு அவளுக்கு பயம். அவ என்ன பண்ணினா என்ன கேட்க போறான்னு பயம் வந்தது. பயந்துட்டே கையே அது என்னன்னு கேளு, என்ன வேணுமோ கேளு, ஏன்னா என்னால பயத்தை தாங்க முடியல, என்னன்னு கேட்டு தர. அவ சொன்னா எதுக்கு அவசரப்படுறேன், பொறுமையா இருங்க, நான் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டே இல்லைன்னா பொறுமையா இருங்க, நான் சொல்றது கேளுங்க. யோபிஷேக சமாரம்பஹாம் ராகவஸ்யோபகல்பிதஹாம் அனேனீவாபிஷேகேன பரதோ மே விசிச்யதாம். எந்த புஷ்ய லக்னத்துல உங்க மூத்த பிள்ளையான ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணினீங்களோ அந்த புஷ்ய லக்னத்துல என் புள்ள பரதனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கணும். அவன் உடனே பார்த்தான், இவள் கேட்ட முதல் கேள்வியிலேயே மனசு ஒடிஞ்சு போயிட்டான். அடி பாபி, முதல் கேள்வி, முதல் வரனே இப்படி இருக்கே, 2வது என்னடி கேட்க போற, சீக்கிரம் கேள்வி, சீக்கிரம் கேளு, நீ அதை கேட்கறதுக்குள்ள என் உயிரை என்னை விட்டு பிரிஞ்சு போயிடும், சீக்கிரம் கேளு, அவசரப்படாதீங்க, நீங்க ஒன்றும் சும்மா எனக்கு கொடுக்க வேண்டாம். நீங்க முன்பு ஒரு சந்தர்ப்பம் தெய்வாசுர யுத்தத்துல எனக்கு 2 வரனை கொடுத்திருந்தேன். யோத்விதீயோ வரோ தேவா தத்த பிரீதேன மேத்வயா, 2 வரனை கொடுக்கும் போது அப்ப சந்தோஷமா தானே கொடுத்தேன். அந்த 2 வரனை இப்ப எனக்கு கொடுங்க, அப்ப நான் எதுவும் கேட்கல உங்களை, இப்ப கொடுங்க. என்ன வரன்னா, முன்பு ஒரு சந்தர்ப்பம் தேவதைகளுக்கும் சம்பராசுரன் ஒரு அசுரனுக்கும் சண்டை வந்திருக்கு. தேவதைகளால அவனை ஜெயிக்க முடியல. அவன் என்ன பண்ணினா நேரா தசரதன்ட்ட வந்து, தசரதா எங்களால ஜெயிக்க முடியல, நீ வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடு. அவன் என்ன பண்ணினா, சரி கவலைப்படாதீங்க நான் வரேன்னு தசரதன் அவனோட ரதத்திலேயே கிளம்பி தேவலோகத்துக்கு போனான். இந்த தசரதன்கிறது காரண பேர். தசன்னா 10ன்னு எல்லாருக்கும் தெரியும். இவனோட ரதத்துல 10 திக்குலையும் போக முடியும். கிழக்கு வடக்கு மேற்கு தெற்கு 4 திக்கு, உபதிக்கு ஒரு 4, தென்கிழக்கு தென்மேற்கு தென் வடக்கு, இது மாதிரி உபதிக்கு 4. இந்த 4 8 திக்குலையும் இவனோட ரதம் போகும். ஆகாசத்துக்கும் போகும், பூமிக்கு கீழே போகும். 10 திக்குலையும் இவனோட ரதம் போறதுனாலதான் இவனுக்கு தசரதன்னே ஒரு காரணம் பேர். இவனோட ரதத்திலே கிளம்பி போனா தேவலோகத்துக்கு. போகும்போது வெறும்னு போகாமல் இந்த கைகையும் சேர்த்து வச்சுன்னு போனான். ஏன்னா கல்யாணமான புதுசுல எல்லாரும் என்ன பண்ணுவான், சம்சாரத்தை விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்லாமல் அவனையும் சேர்த்து அழிச்சுன்னு போவான். இவன் அழிச்சுன்னு போனா யுத்தம் நடந்துட்டே இருந்தது. இவனோட சாரத்தையும் அந்த சம்பராசனம் சம்ஹாரம் பண்ணிட்டான்.
ஏன்னா ஒரு யுத்தத்துல அந்த குதிரை ஓட்டுறவனுக்கு அவனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் ஜாஸ்தி. அவன் ஓட்டுறதுலதான் இருக்கு ஜெயம். அர்ஜுனன் அத்தனை பேரை ஜெயிச்சதுக்கு காரணம் கிருஷ்ணன் சாரத்தியம் பண்ணதுனால, கிருஷ்ணன் குதிரை ஓட்டினால்தான் அத்தனை பேரை ஜெயிக்க முடிஞ்சது. இந்த சாரத்திய சம்மாரம் பண்ணினதும் பயந்தான் தசரதன். கைகேயி சொன்னா, எனக்கு நன்னா குதிரை ஓட்ட தெரியும், எங்க அப்பாக்கே அஸ்வபதினு பேரு, நான் குதிரை ரொம்ப நன்னா ஓட்டுவேன், நீங்க கவலைப்படாதீங்க நான் ஓட்டுறேன்னு ஓட்டினான். ஓட்டிகிட்டே இருக்கும்போது இந்த சக்கரத்துல இந்த கடையாணின்னு ஒண்ணு இருக்கும், அந்த சக்கரம் வெளியில வராம இருக்கிறதுக்கு அந்த கடையாணி உடஞ்சிருக்கு. இவன் என்ன பண்ணினா அவளோட ஒரு விரலை, அந்த கடையாணி எங்க இருக்குமோ அங்க ஒரு விரலை வச்சுட்டா அந்த அந்த சக்கரம் வெளியில வராம இருக்கு. ஒரு கையாலேயே சாரத்தியம் பண்ணி ஜெயிச்சு கொடுத்துட்டா. இது என்னன்னா, இப்பதான் சொன்னேன் கொஞ்ச நேரம் முன்னாடி, அவ்வளவு அழகு, ரொம்ப சின்ன வயசு. என்ன ஒரு இரும்பு இருந்த இடத்துல அவள் விரலை வைக்கணும்னா முடியும், விரலே அவ்வளவு பிஞ்சு விரல். இவளுக்கு ஒரு சாபம், இவளோட விரல் ஒண்டி இரும்பா இருக்கும். ஏன்னா ஒரு 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 ரிஷியை பார்த்து என்னமோ இப்படி கையை காட்டி பரிகாசம் பண்ணிட்டான், உன்னோட அழகுல தானே இப்படி எங்களை பரிகாசம் பண்ற, நீ எந்த விரல நீட்டினியோ அது இரும்பா போகப்படுவதுன்னு சபிச்சுட்ட. அந்த சாபம் இவளுக்கு வரனா போயிடுத்து. அந்த கடையாணி இருந்த இடத்துல இவளோட விரலை வச்சுட்டா ஜெயிச்சுட்டான். ஜெயிச்சதும் தசரதன் ரொம்ப சந்தோஷப்பட்டு, உனக்கு 2 வரம் தரேன், ஏன்னா 2 உபகாரம் பண்ணிருக்க. அந்த கடையாணி வெளியில வராம, அந்த சக்கரம் வெளியில வராம பார்த்துட்ட, சாரத்தியமும் பண்ணின, என்ன வேணும்னு கேளு. அவ சொன்னா, எல்லாமே எனக்கு இருக்கு, இதை நான் அப்படியே பெண்டிங் வச்சுக்கிறேன், எஃப்டியில போட்டு வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கிறேன், எப்ப தேவையோ எடுத்துக்கிறேன், எப்ப தேவையோ எடுத்துக்கிறேன்னு இப்ப கேட்கிறா. அந்த 2 வரனை இப்ப கொடுங்க எனக்கு. ஒரு வரனால என் பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் நடக்கணும். 2வது வரன், நவபஞ்ச வருஷாணி தண்டகாரண்யமாஸ்ரிதா சீராஜின ஜட்டாதாரி ராமோ பவது தாபசஹா. நவா 9, என்னடி 9 திரும்பி சொல், என்னன்னு சொல்லிடு, இன்னொரு 5 சேர்த்துக்கோங்க. என்னடி 5ன்னா 9 5 14 வருஷம் தண்டகாரண்யமாஸ்ரிதா. 9 5 14 வருஷம் உங்க மூத்த பிள்ளையான ராமர் சீராஜின ஜட்டாதாரி ராமோ பவது தாபசஹாம். தலையில மரவுருவி, தலையில ஜடாசோதனம் பண்ணிட்டு மரவுருவி கட்டிட்டு 14 வருஷம் காட்டுல போயிருக்கணும். இப்படி கேட்டதும் தசரதன் தலை சுத்தி மூர்ச்சையாகி கீழ் விழுந்துட்டான். பிரதிலப்ய ததசம்ஞாம் கைகை வாக்கியதாடிதா. அவளுடைய வார்த்தையை கேட்டு மயங்கி கீழ் விழுந்துட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு மூர்ச்சை தெளிஞ்சு கண்ணை திறந்து பார்க்கறான். ராமரையே நம்ம நினைச்சுட்டு இருக்கோமே, இது ஏதாவது கனவா இருந்தா என்ன பண்றது, கனவா இருக்கக்கூடாதான்னு கண்ணை திறந்து பார்க்கறான். கைகேயி பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்கா, சேர போட்டு. இவன் எப்ப கண்ணை திறப்பான்? அவளை பார்த்து நடுங்கினானா தசரதன். எப்படி நடுங்கினாங்கிறார், ஒரு பூர்ண கர்ப்பிணியான மானே காட்டுல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு, திடீர்னு ஒரு புலி கத்தர சத்தம் கேட்டது, பயந்து போய் மயங்கிக்கே விழுந்துருக்கு. கண்ணை திறக்கும் போதே நம்மளோ கர்ப்பிணியா இருக்கும், இது கத்தின சத்தத்திலேயே பயந்து போயிட்டோமே, இது ஒரு கனவா இருக்கக்கூடாதான்னு பயத்துல கண்ணை திறந்து கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை திறந்து பார்க்கறது. அந்த புலி கழுத்தை கடிக்கிறதுக்கு ரெடியா வாயை திறந்துட்டு அது முகத்துக்கு முன்னாடி நின்னா அது எப்படி பயப்படுமோ அது போல பயந்தான் தசரதன். வியாக்ரிம் திருஷ்டுவா யதா மிருகம், நடிக்கிறான் அவளை பார்த்து. மண்டலே பன்னகோருத்தா மந்திரைரிவ மகாவிஷா. நல்ல மந்திரவாதிகள் ஒரு கட்டத்தை போட்டு அதுக்கு நடுப்புற ஒரு பாம்பை விட்டுட்டா அந்த பாம்பால அந்த கோட்டை தாண்டி வெளியில வர முடியாமல் அதனுடைய கோபத்தை பூரா அந்த கோட்டுக்குள்ளேயே காட்டின்னு இருக்கும், கோட்டுக்குள்ளேயே கொத்தும், வெளியில வர முடியாது. அதனால எப்படி அது அந்த கோட்டுக்குள்ளேயே சுத்துமோ கோபத்துல, அப்படி நடுங்கிறான் தசரதன். கைகேயி இந்த வார்த்தையை கேட்காத, இந்த வார்த்தையை கேட்காதன்னு நடுங்கிறான். மந்திரைரிவ மகாவிஷா. சத்தியம்ங்கிற பாஷ கயத்தை இவனே 3 நட கழுத்துல சுத்தின்றான்னு சொல்ற சுகாச்சாரியா. எஸ் சத்யபாஷ பரிவீத பிதுர்நிதேசம். சத்தியம்ங்கிற பாஷ கயத்தை இவனே கழுத்துல சுத்தினான். போராத காலம் இவனாலேயே
நிஷம்சே கோபத்துல கண்டபடி திட்டுறான். நிஷம்சே துஷ்டசாரித்ரே குலஸ்யாஸ்ய விநாசினி. அடி பாவி கைகை, உன்னை போய் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேனே, நீ வந்து என் குடும்பத்துல குழந்தை பிறக்க போறது, நீ வந்து நான் சௌக்கியத்தை அடைய போறேங்கிற எண்ணத்துல உன்னை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். குலஸ்யாஸ்ய விநாசினி, என் குடும்பத்தை கெடுக்க வந்த வேண்டி. கிம் கிருதம் தவ ராமேன பாபே பாபம் மயா கிருதம். ராமன் என்னடி தப்பு பண்ணினான்? உனக்கு ராமன் என்ன தப்பு பண்ணினான்? அவனை எதுக்கு காட்டுக்கு போகணும்னு சொல்ற? அவிஜானாம் நிருபசுதா வியாலி தீக்ஷ்ண விஷாயதா. நான் ஒரு பெண்ணு நினைச்சேன், நீ பொண்ணு கிடையாது. உடம்பு பூரா விஷத்தை வச்சுட்டு இருக்கிற நீ ஒரு கருணா. இவ்வளவு நாள எங்க குடும்பத்திலேயே இருந்து பாலை குடிச்சுட்டு எங்க குடும்பத்திலேயே இருந்து வளர்ந்து இப்ப எங்களையே கடிக்கிறதுக்கு வந்திருக்க. வியாலி தீக்ஷ்ண விஷாயதாம். நாளைய தினம் குழந்தைக்கு பட்டாபிஷேகம்னு அத்தனை ஜனங்களை கூப்பிட்டு சொல்லிட்டேன். நாளைய தினம் பட்டாபிஷேகம் கிடையாது, பரதனுக்கு தான் பட்டாபிஷேகம். ராமன் 14 வருஷம் காட்டுக்கு கிளம்பி போக போறான்னு ஜனங்கள்கிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? ஜனங்கள் என்ன பார்த்து கேட்பாங்க, ராமன் என்ன தப்பு பண்ணினா எதுக்கு காட்டுக்கு அனுப்புறேன்னு. அந்த ஜனங்கள்கிட்ட நான் ராமர் மேல என்ன தப்ப சொல்ல முடியும்? அபராதம் கிமுத்திஷ்ய த்யக்ஷாமிஷ்டமகம் சுதம். அப்படி ஏதாவது ராமர் மேல நானே ஒரு தப்ப சொன்னாலும் அந்த ஜனங்கள் நம்ப மாட்டாங்க. ராமன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான், நீங்க பொய் சொல்லாதீங்கன்னு சொல்லுவாளே தவிர ஜனங்கள் என்னுடைய வார்த்தையை ஜனங்கள் நம்ப மாட்டான். பராபவதி மே பிரீதிஹி அதிருஷ்ட்வா தனயக்ரஜம். என் உயிருக்கு மேல பிரிய வச்சிருக்கேன் ராமர் மேல உயிருக்கு மேல பிரிய வச்சிருக்கேன். அந்த ராமனை காட்டுக்கு அனுப்பாத. அஞ்சலிம் குருமி கைகேயி பாதௌ சாபி ஸ்பிருஷாமிருதே பிரிஷாமிதே. உன்னை கை கூப்பி கேட்கிறேன், கைகேயி என் ராமனை குழந்தை காட்டுக்கு அனுப்பாத. தசரதன் நீ அவ கேட்ட முதல் வரனுக்கு அவன் பதிலே சொல்லல. அது நீ பரதனை அவனையே ராஜாவா பண்ணிக்கோ, நீயே வச்சுக்கோ, உன் ராஜ்யத்தை நீயே வச்சுக்கோ, எனக்கு அது வேண்டாம், ராமரை காட்டுக்கு அனுப்பாது. அவன் திருப்பி திருப்பி கேட்டது ராமரை காட்டுக்கு அனுப்பாதுன்னு தான் கேட்டான். ராஜ்யத்தை பத்தி அவன் பேசவே இல்லை. அஞ்சலிம் குருமி கை கூப்பி கேட்கிறேன், என் குழந்தைய காட்டுக்கு அனுப்பாது. வேணும்னா பாதௌ சாபி ஸ்பிருஷாமிதே, உன் காலை தொட்டு கேட்கிறேன், என் குழந்தைய காட்டுக்கு அனுப்பாது. அபிதே சரணம் மூர்த்னா, இந்த கிரீட்டமும் என்னோட தலையும் ரங்கநாதனுடைய சரணத்தை தவிர வேற எதையும் தொட்டதில்லை. அந்த கிரீடத்தோடையே உன் காலில் சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்றேன், என் குழந்தைய காட்டுக்கு அனுப்பாது. அபிதே சரணம் மூர்த்னா ஸ்பிருஷாம்யேஷ பிரசீதமே. இவ்வளவு கேட்கிறா. அவ கல் நெஞ்சுக்காரி, துளி கூட அசரல, அப்படியே நின்று இருக்கா. எந்த ரியாக்ஷனும் இல்லாம நிக்கிறான். இப்படி கொஞ்ச நேரம் திட்டுறான், கொஞ்ச நேரம் கெஞ்சறான், கொஞ்ச நேரம் அவளை சமாதானப்படுத்தி பார்க்கறான். அவ எதுக்கும் மசியல. இப்படி கேட்டு 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 ராத்திரி பூரா அழுது மயங்கி கீழ் விழுந்துட்டான். கார்த்தால விடிஞ்சிருத்து, இன்னும் கொஞ்ச நேரத்துல பட்டாபிஷேகம் ஆரம்பிக்கணும். வசிஷ்டாச்சாரியால் சாமான்கள் எல்லாம் சித்தம் பண்ணி வச்சு ராஜா தசரதன் கைகையினுடைய அந்தப்புறத்துல இருக்கான். நீ போய் அழிச்சுனுவான்னு சுமந்திரரை அனுப்பிடு. ஏன்னா ராஜாங்கத்துல இன்னன்னார் தான் இந்தந்த இடத்துக்கெல்லாம் போகலாம்னு இருக்கு. சுமந்திரன் அந்தப்புறம் வரைக்கும் உள்ள போகலாம், அவனுக்கு பர்மிஷன் உண்டு. சுமந்திரனை அனுப்ப, சுமந்திரன் வந்த விஷயத்தை இவ பார்த்துட்டா, வந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டான். இவன் உள்ள வந்து சுமந்திரன் ராஜா அப்படி ராத்திரி பூரா அழுது கீழே கடந்ததை பார்த்தாலே அவனுக்கு விஷயம் தெரிஞ்சுருவான். மகா கெட்டிக்காரன். அவன் உள்ள வரக்கூடாதுன்னு இவன் வெளியில வந்துட்டான். நல்ல கெட்டிக்காரன் என்ன பண்ணுவான், ஆத்துல ஏதாவது நல்ல பதார்த்தங்களை சமைச்சு வச்சிருப்பார். பக்கத்தாத்து மாமி இருக்கலான்னு கேட்டுட்டு அவர் உள்ள வரத்துக்கு முன்னாடி இவர் வெளியில வந்துருவார். உள்ள வந்தா நீங்க ஏதோ பண்ணிருக்கீங்க போல இருக்க, எனக்கு கொஞ்சம் குடும்பம்னு கேட்டுட்டா என்ன பண்றது? அதுக்கு பயந்து இவர் வெளியில வந்துருவார். என்ன விஷயம்னு கேட்டு அப்படியே அனுப்பிடுவார். அது போல இவ கெட்டிக்காரி, இவ வெளியில வந்துட்டா. கதவை சார்ந்து இவ வெளியில வந்து ராஜா ராத்திரி பூரா ராமருடைய பட்டாபிஷேகத்தை பத்தி பேசிட்டு இருந்தார். அசந்து தூங்கிட்டு இருக்கார். நீ கொஞ்சம் போய் ராமரை வர சொல்லுன்னு சுமந்திரன்ட்ட சொல்லி அனுப்பி இவ உள்ள வந்துட்டார். ராமரை பார்க்கறதுக்கு நேரா ராமருடைய அந்தப்புறத்துக்கு சுமந்திரன் வந்து பார்த்தா, தம் வைஸ்ரவண சங்காசம்,
ஒரு தங்க ஊஞ்சல்ல ராமர் உட்கார்ந்துட்டு இருக்கார் சீதாதேவியோட சேர்ந்து. ராமரை பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்ற, வைஸ்ரவண சங்காசம், குபேரன் போல உட்கார்ந்து இருக்கார் ராமர். இந்த இடத்துல குபேரன் போல இருக்காருன்னு வர்ணிக்கிறதுக்கு காரணம், இந்த உலகம் பூரா பணத்தை கொடுக்கறது குபேர். அதனால்தான் குபேரனுக்கு தனதன்னு பேரு. ஒரு பொதுவா தனகன் சார், அவர் பெரிய தனகன் சார்னா பணக்காரன் அர்த்தம். பணக்காரன் பணத்தை கொடுக்க மாட்டான், ஆனா குபேரன் பணத்தை கொடுக்கிறவன். மேலே இந்த சகல அயோத்தியினுடைய மொத்த ராஜ்யத்தையும் ராமர் கொடுத்துட்டு போறதுனால குபேரன் போல உட்கார்ந்து இருக்காருன்னு வர்ணிக்கிறார். தம் வைஸ்ரவண சங்காசம். ராமரை பார்த்து அப்பா கூப்பிட்டாருன்னு சொன்னதும் அந்த க்ஷணமே கிளம்புற ராமரை வாச பரியந்தம் வழி அனுப்பி வச்சு சீதாதேவி, இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரபு உங்களுக்கு பட்டாபிஷேகம் போறது, நம்ம குடும்பத்துல பட்டாபிஷேகம் ஆனாதான் யாகம் பண்ணலாம்னு சட்டம் இருக்கு, நீங்க சீக்கிரம் யாகம் பண்ண போறேன். நீங்க யாகம் பண்ணும் போது யாகம் பண்றவனுக்கு எஜமானன்னு பேரு. யாகம் பண்ற எஜமானனுக்கு கூட அவனுடைய சம்சாரத்துக்கு எஜமான பத்னின்னு பேரு. எஜமான பத்னியா உங்க கூட உட்கார்ந்துட்டு நானும் சேர்ந்து யாகம் பண்ண போறேன்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்றா சீதாதேவி. ஏன்னா இதுல கூட தர்ம சிந்தனை. நீங்க ராஜாவா ஆயிட்டேன்னா அந்த வைர நெக்லஸ் அந்த கடையில பார்த்து வச்சிருந்தேன், வாங்கணும்னு முதல்ல அதை வாங்கிடுங்க. இந்த ஊருக்கு போகணும்னு நினைச்சேன், உங்களை அழைச்சுன்னு போய் இப்படி தோணல. பட்டாபிஷேகமான யாகம் பண்ண போறோம், யாகம் பண்ணி உங்களோட சேர்ந்து அந்த யாகத்துல நானும் உங்களோட சேர்ந்து பண்ண போறேன்னு சீதாதேவி சொன்னதும் சுவாமியும் சந்தோஷப்பட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு இருக்காரு. வர வழியில ஜனங்கள்லாம் மாடியில நின்றுட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல பட்டாபிஷேகம் போறதுன்னு புஷ்பமாரி பொழியறான் ராமர். அதுக்கு மேல ஜனங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்துல ராமருக்கு பட்டாபிஷேகம் போறது. நம்மெல்லாம் சந்தோஷப்படுறதை விட ஒரு பெண்மணி படுற சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. அது யாருன்னா கௌசல்யாதேவி. அவள் படுற சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. அவ எவ்வளவு பெரிய பாக்கியசாலி. ராமரை பெற்றெடுத்தாலேன்னு கௌசல்யாதேவியினுடைய பெருமையை பேசுறா. இன்னும் பல ஸ்திரீகள் கௌசல்யாதேவியை விட நம்மளை விட அந்த சீதை பண்ணின பாக்கியம் இந்த அயோத்தியிலேயே யாரும் பண்ணல. ஏன்னா அந்த ராமரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காளேன்னு இப்படியெல்லாம் ஜனங்கள் பேசுகிறத ராமர் கேட்டுட்டே சந்தோஷமா வர்றார். அப்பா எங்கன்னு உள்ள வந்து பாக்குற, தரையில படுத்துட்டு இருக்கா ராஜா. இப்படி அவருக்கு ராமருக்கு 24 வயசாகிறது. 24 வருஷத்துல அப்பாவை இப்படி ராமர் பார்த்ததே கிடையாது. ராமேத்யுக்த்வா து வசனம் பாஷ்பபரியாகுலேக்ஷணஹாம் சசாக நிருபதிர்தீனஹ நீக்ஷிதும் நாபிபாஷிதும். ராத்திரி பூரா அழுது மழைங்கி கீழே விழுந்து கிடக்கார். திடீர்னு முழிப்பு வந்து அழறார், திடீர்னு அவளை பார்த்து கெஞ்சறார். இப்படி இருந்த ராஜா அந்த சமயம் லேசா மூர்ச்சை தெளிஞ்சிருந்தது. ராமான்னு கூப்பிட்டர், அழுக தாங்கல. பாஷ்பபரியா குலேக்ஷணஹா மயங்கி கீழே விழுந்துட்டார். இப்படி ராமான்னு கூப்பிட்டு அழுது கீழே விழுந்ததும் சசாக நிருபதிர்தீனஹா நீக்ஷிதும் நாபிபாஷிதும் ததபூர்வம் நரபதே திருஷ்ட்வா ரூபம் பயாவகம் ராமோபி பயமாபன்னஹாம். ராமர் இப்படி அப்பாவை பார்த்ததும் ராமருக்கே பயம் வந்துடுது. அப்பாக்கு என்ன ஆச்சோம்? ராமோபி பயமாபன்னஹா, ராமனுக்கே பயம் வந்துடுதுன்னு சொல்றார் வால்மீகி. ஏன்னா எந்த ராமரை நம்ம ஸ்மரிச்சாலே நம்மளுக்கு பயங்கள்லாம் போகுமோ அந்த ராமர் பயந்தார். நம்ம இன்னைக்கும் வெளியில கிளம்பி போகும்போது ஆபதாமபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாமியகம் அக்ரத பிருஷ்டதச்சைவ பார்ஸ்வதச்ச மகாபலவ் ஆகர்ண பூர்ண தன்வானோ ரக்ஷேதாம் ராமலக்ஷ்மணம். இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லிட்டு தான் நம்ம வெளியில கிளம்பி போறோம். ராமரை நினைச்சாலே பயங்கள்லாம் போகும். அந்த ராமரே பயந்தார் அப்பாவை பார்த்து. ராமோபி பயமாபன்னஹ, எப்படி பயந்தாருன்னு சொல்றாரு. நடு ராத்திரி ஒரு 12-1 மணிக்கு கைகால ஆரம்பிக்கிறதுக்கு ஒருத்தன் கொல்ல பக்கம் போறான். லைட்டை போடுறதுக்கு முன்னாடி ஏதோ அவன் காலில் வழன்னு தென்படுறது, ஏதோ மிதிச்சுட்டோம் போல இருக்குன்னு என்னன்னு பார்ப்போம்னு லைட்டை போடும் போதுதான் தெரியறது ஒரு கருநாகத்தினுடைய வாழை மிதிச்சிருக்கான். அது கொத்தறதுக்கு ரெடியா இருக்கு.
அதை பார்த்தா ஒருத்தன் எப்படி பயந்து நடுங்குவானோ அப்படி பயந்தான். பதாஸ்பிஷ்டேவ பன்னகம், இப்படி பயந்த ராமர், அம்மா எதனால அப்பா இப்படி இருக்க, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா என் மேல ஏதாவது கோபம், கச்சின்மையா நாபரார்த்தம், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா, இல்லைன்னா என் மேல தப்பு இல்லாமல் ராமன் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டான்னு அப்பாவா நினைச்சுண்டு என் மேல கோச்சுட்டு இருந்தாருன்னா நீங்க கொஞ்சம் சொல்லி சமாதானப்படுத்தக்கூடாது. அஜ்ஞானாத்யேவமே பிதா குபிதா தன்மமா சக்ஷ்வ, அண்ணா அப்படி தப்பா நினைக்காதீங்கோ, ராமன் அப்படி எல்லாம் பண்ண மாட்டான்னு நீங்க கொஞ்சம் அப்பாவை சமாதானப்படுத்தக்கூடாது. இவளாலதான் இவர் இப்படி இருக்கார், அது கூட தெரியாமல் ராமர் கேட்கிறார், நீங்க சமாதானப்படுத்தும்போலே அப்பாவை. அவ சொன்னா, நீ எந்த தப்பும் பண்ணல ராமா, உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு அப்பா நினைக்கிறார், அதை சொல்றதுக்கு பயப்படுற. கிஞ்சின் மனோகதம் தஸ்ய தொத்பயான்னாபிபாஷதே, இப்படி சொன்னதும் ராமர் துடிச்சு போயிட்டார். அதுக்காகயா இந்த அவதாரம்? தசரதன் பண்ணின புண்ணியத்துக்கு தான் நான் அவதாரமே பண்ணிருக்கேன். அப்பேற்பட்ட அப்பா என்னிடத்துல ஒரு விஷயத்த சொல்றதுக்கு பயப்படுறார். அம்மா எந்த விஷயமா இருக்கட்டும் அதை நீங்க சொல்லக்கூடாதா? அப்பா இந்த மாதிரி ராஜா அபிப்பிராயப்படுறாருன்னு நீங்க ஒரு வார்த்தை சொன்னேன்னா நான் செஞ்சுட்டு போறேன். எங்க அப்பா தான் ஒரு விஷயம் என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அகம் ஹி வச்சனாத்ராஜ்யா, இந்த அயோத்தியில ஒருத்தன் அங்கேருந்து வந்து, அயோத்தியில எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் ஒருத்தன் வந்து, அப்பா உன்னை வந்து தசரதன் ஒரு பாழுங்கணத்துல உங்க அப்பா விழ சொன்னார்னு ஒருத்தன் என்னிடத்துல சொன்னான்னு விழுந்துருக்கு. பதேயமபி பாவகே, எங்க அப்பா சொல்லியிருப்பாரா சொல்ல மாட்டாரான்னு யோசனை பண்ணவே மாட்டேன். எங்க அப்பா சொன்னான்னு சொன்னா விழுந்துருக்கு. பக்ஷேயம் விஷம் தீக்ஷ்ணம், உங்க அப்பா விஷம் குடிக்க சொன்னாருன்னு சொன்னா குடிச்சிருக்கேன். என்ன காரணம்னா, நியுக்தோ குருனா பித்ரா நிருபேனச்ச ஹிதேனச்சா, எனக்கு அப்பா வேற, எனக்கு ராஜா தான் அப்பா, ராஜா வேற, எனக்கு குருவும் எங்க அப்பா தான், எனக்கு எப்பொழுதும் நன்மை நடக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கிறவர் எங்க அப்பா. அவர் ஒரு விஷயத்த எனக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது, அவர் சொன்னார்னு யார் சொன்னாலும் சரி. அப்ப உடனே சொன்னா, சப்த சப்த ச வருஷாணி, 7. என்னவா 7ன்னு கேட்ட, இன்னொரு 7 சேர்த்துக்கோ. தண்டகாரண்யம் ஆஸ்ரிதா, 7 14 வருஷம் நீ காட்டுக்கு போகணும். அபிஷேகம் இமம் தியக்த்வாம், இந்த பட்டாபிஷேகம் உனக்கு பண்ணக்கூடாது, உன்னுடைய தம்பியான பரதனுக்கு நடக்கணும். இந்த விஷயத்தை சொன்ன, இது என்னமா, இது ஒரு விஷயமா, இது என்ன பிரமாதம், இந்த க்ஷணமே காட்டு கிளம்புறேன். பரதனை வர வைச்சு என் கையாலேயே பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு உடனே காட்டு கிளம்பிடுறேன். அவ உடனே பார்த்தா பரதன் வந்தான்னா மொத்த கதையும் மாறிடும். அவ உடனே சொன்னா, அப்பா உங்க அப்பா ஒரு பிரதிஜை பண்ணிட்டு இருக்கார், யாவத்வம் நவனம் யாத்தா புராதஸ்மாத வித்வரன்னு பிதா தாவன் நதே ராமாம் ஸ்நாஸ்யதே போக்ஷதே பிவா, நீ காட்டுக்கு கிளம்புற பரியந்தம் உங்க அப்பா சாப்பிட மாட்டேன் ஸ்நானம் பண்ண மாட்டேன்னு ஒரு சத்தியம் பண்ணியிருக்காருப்பா, நீ என்ன பண்ண போற ராமான்னு கேட்டான். இப்படி சொன்னதும் ராமருக்கு பதற ஆரம்பிச்சிருது. என்ன பதட்டம்னா, காட்டுக்கு கிளம்புறது, நம்ம கிளம்பினாதானே அப்பா சாப்பிடுவார், இந்த க்ஷணமே கிளம்பிடுறதுன்னு தீர்மானம் பண்ணிட்ட ராமர். இப்படி அவள் சொன்னதும் அந்த க்ஷணம் தசரதனுக்கு லேசா அந்த மயக்கம் தெளிஞ்ச நில, அடி பாவி கைகையி, நான் சொல்லாத விஷயத்தெல்லாம் நான் சொன்னேன்னு என் குழந்தைகிட்ட போய் சொல்றேடின்னா மயங்கி விழுந்துட்டான். திக்கஷ்டமிதி நிஸ்வஸ்ய ராஜாசோக பரிப்ளுதஹாம், இப்படி ஒரு கஷ்டம் எனக்கு வரணுமான்னு அழுதுண்டே தசரதன் சொன்னதும் ராமர் தசரதன் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டார். ராமருக்கு தைரியம் வந்துருது. ஏன்னா தன் அப்பா என்ன சொன்னாலும் செய்யதான் போறார். நம்ம அப்பா இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரோன்னு அவருக்கு ஒரு எண்ணம் இருந்தது. நம்ம அப்பா சொல்லியிருப்பாரா காட்டுக்கு போகணும், அப்பா சொல்லலன்னு தெரிஞ்சதும் தைரியம் வந்துருது. நாகமர்த்த பர்வோ தேவி, அம்மா நீங்க என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க, நான் ஏதோ பணத்தாசை பிடிச்சவன்னு நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்க, எனக்கு பணத்து மேலாம் ஆசை கிடையாது. நாகமர்த்த பரோ தேவி, அப்புறம் எதுக்கு இந்த உலகத்துல பிறந்திருக்க,
லோகமாவஸ்துமுத்ஸகே வித்தி வித்திமா ரிஷிபிஸ்துல்யம் வித்திமாம் ரிஷிபிஹி துல்லியம் கேவலம் தர்மமாஸ்திதம். ரிஷிகள்லாம் எந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்காலோ அந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்றதுக்கு தான் நான் பிறந்திருக்கேன். நாகமர்த்த பரோ தேவி, பணத்தாசை பிடிச்சவன் நான் கிடையாதுமா, நீ முதல்ல தெரிஞ்சுக்கோ. பணத்தாசை பிடிச்சவன் நான் கிடையாதுன்னா நீ பணத்தாசை பிடிச்சவன் அதுலயே அர்த்தம் இருக்கு. இங்க இருக்கிறவாள்லயே நான் தான் பணத்தாசை பிடிக்காதவன்னா அப்படின்னு நான் சொன்னேன்னா உங்களுக்கு எல்லாம் பணத்தாசை இருக்குன்னு இதுல இருந்தே ஒரு அர்த்தம். அது போல ராமர் சொல்றார், நாகமர்த்த பரோ தேவி, நான் பணத்தாசை பிடிச்சவன் கிடையாது, நீ தான் பணத்தாசை பிடிச்சவள். பணத்து மேல ஆசைப்பட்டு அழிய போற ஐஸ்வர்யத்துக்கு மேல ஆசைப்பட்டு எங்க அப்பாவை இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்க. யாவன் மாதரமா பிரிச்ச சீதாம் சனுயாம்யகம், இந்த க்ஷணமே காட்டு கிளம்புறேன், எனக்கு 2 அனுமதி கொடுங்க. ஏன்னா இந்த ராஜ்யத்தை விட்டு போகணும்னு சொன்னதும் 2 அனுமதி கேட்டுறாங்க. ஒரு அனுமதி, எங்க அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கணும், என் சம்சாரமான சீதாதேவியை அழைச்சிக்கணும். 2 அனுமதி எனக்கு கொடுங்க, இந்த க்ஷணமே கிளம்புறேன். அதுக்கு மேல சொன்னர், பரத பாலயேராஜ்யம் சிஸ்ரூஷேச்சபி துரியதாம் ததா பவத்யா கர்த்தவ்யம் நஹி தர்ம சனாதனஹா. பரதன் வந்ததும் ஒழுங்கா ராஜ்ய பரிபாலனம் பண்ண சொல்லுங்க. எந்த வயசான காலத்துல அப்பா கூட இருந்து சிசுரூஷ பண்ணணுமோ அந்த வயசுல எங்க அப்பாவை விட்டு நான் போறேன், எங்க அப்பாவை நல்லா பார்த்துக்க சொல்லுங்க. பரதன் வந்தது சிஸ்ரூஷேச்ச பிதுரியதாம் அப்படி சொல்லிட்டு இந்த தசரதன் படுத்து கீழே கிடக்கிற மூர்ச்சையாகி கிடக்கிற தசரதனுடைய காலை பிடிச்சு நமஸ்காரம் பண்ணி நிர்பந்தித்வா சரணோராமோ விசம்யம் விசம்யஸ்யபி துர்ததாம் கைகேயாச்சாப்யநாரியாயா நிஷ்பபாத மகாத்யுதிஹி. அப்பாவுடைய காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணினார். பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற கைகையினுடைய காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணினார். இப்படி நமஸ்காரம் பண்ணினதும் தசரதனால தாங்க முடியல. அப்போதான் அழுதான் தசரதன், நல்ல பிள்ளைய போய் நான் பெற்றேன், இப்படி ஒரு நல்ல பிள்ளைய நான் எதுக்கு பெற்றேன், ஒரு துஷ்டனான ஒரு பிள்ளைய பெற்றிருந்தேன்னா, என்னடா நேத்திக்கு ஒரு வார்த்தை பேசுறேன், இன்னைக்கு ஒரு வார்த்தை பேசுறேன், நேத்திக்கு தான் ராஜ்யம்னு சொன்னேன், இன்னைக்கு கிடையாதுங்கிற, நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாதுன்னு சென்ட்ரல் ஸ்டேட்டு அத்தனை கோர்ட்லயும் கேஸ் போட்டு, கேஸ் நடக்கிற பரியந்தம் எதிர்த்தாத்துல உட்கார்ந்துட்டு சேர் மேல உட்கார்ந்துட்டு கால் மேல காலை போட்டுன்னு உட்கார்ந்துட்டு இருப்பான். பிள்ளைய நேரடியா கண்ணுக்கு நேரா பார்த்துட்டாவது இருக்கலாம், துஷ்ட பிள்ளையா இருந்தாலும் கண்ணுக்கு நேரா பார்த்துட்டாவது இருக்கலாம். இப்படி நல்ல பிள்ளைய பெற்று தொலைஞ்சேன்னு போற காட்டுக்கு பரதேசியா அனுப்புற காலத்துல கூட அப்பாவை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆளை சித்தம் பண்ணி வச்சுட்டு காட்டிக்கலாம். இப்படி ஒரு நல்ல பிள்ளையை பெற்றேனேன்னு அழுதான் தசரதன். இப்படி சுவாமி கிளம்பி வெளியில வரும்போது ராமருடைய முகம் எப்படி இருந்ததுன்னு வர்ணிக்கிறார். நச்சாஸ்யமகதீம் லக்ஷ்மீம் ராஜ்யநாசோபகரிஷதி லோககாந்தஸ்ய காந்தத்வாத் சீதரஷ்மேரிவக்ஷபாம். இவ்வளவு பெரிய நஷ்டம், இன்னும் கொஞ்ச நேரத்துல பட்டாபிஷேகம் கிடையாதுன்னு சொன்னா ஒருத்தனுக்கு எவ்வளவு துக்கமா இருக்கும். சிஎம் நீங்க தான் சிஎம் கையெழுத்து போட போறே, இன்னும் கொஞ்ச நேரத்துல கையெழுத்து போட்டீங்கன்னா நீங்க தான் சிஎம்னு சொல்லி, இல்ல இன்னும் பெரும்பான்மை இன்னும் நிரூபிச்சாதான் சிஎம்னு சொல்லிட்டா எவ்வளவு வருத்தமா இருக்கும். அப்படி அந்த வருத்தம் ராமருக்கு துளி கூட கண்ணுல தெரியல. அதுக்கும் மேல ராஜ்யநாசம்ங்கிற ஒரு துக்கம் ராமரிடத்துல வந்து அவருடைய முகத்துல உள்ள பிரகாசத்தை கெடுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணினது, ஆனா கெடுக்க முடியல. அவருடைய முக பிரகாசம் அப்படியே இருக்கு. அதுக்கு மேல லோககாந்தஸ்ய காந்தத்வாத், இந்த இருட்டு என்ன பண்ணினது, எல்லா இருட்டும் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டு இந்த சந்திரனோட பிரகாசம் ராத்திரி வந்து நம்மளெல்லாம் ஒழுங்கா இருக்க விட மாட்டேங்கிறது. இன்னைக்கு எல்லா இருட்டும் சேர்ந்து இந்த சந்திரனோட பிரகாசத்தை எப்படியாவது மங்க பண்ணணும்னு தீர்மானம் பண்ணி போட்டி போட்டு இருட்டு அத்தனையும் வந்து ஒரு இடத்துல ஒண்ணு சேர்றது. இப்படி ஒண்ணு சேர இருட்டு அதிகமாக தான் சந்திரனுடைய பிரகாசம் இன்னும் பலமாகும். அதுபோல இந்த ராஜ்யநாசம்ங்கிற துக்கம்
ராமருடைய முகத்துல உள்ள பிரகாசம் அதிகரிக்கிறது. அன்றிலிருந்த செந்தாமரையின் சோபையை வென்றதம்மானும் கம்பர் கூட வர்ணிச்சார் கம்பராமாயணத்தில். இப்படி அங்கேருந்து கிளம்பி கௌசல்யாதேவியின் இடத்துல வந்து அம்மாட்ட சொல்லிட்டு கிளம்புறதுக்காக நேரம் அம்மாவை பார்க்கறதுக்கு வர சுவாமி. கௌசல்யாபி ததா தேவி ராத்திரிம் ஸ்தித்வா சமாஹிதா பிரபாதே த்வகரோத் பூஜாம் விஷ்ணோ புத்திரஹிதைஷினி. எங்க இருக்கா கௌசல்யாதேவினா ரங்கநாதனுடைய சன்னிதானத்துல. என்ன கண்ணை மூடின்னு தியானம் பண்றான்னா தன் குழந்தை சௌக்கியமா இருக்கணும். அம்மாவுக்கு வேற எதுவும் தெரியாது, குழந்தை சௌக்கியமா இருக்கணும், குழந்தை சௌக்கியமா இருக்கணும். சாக்ஷௌம வசனா கிருஷ்டா நித்யம் விரதபராயணாம். இப்படி கண்ணை மூடிட்டு பிராணாயாமம் பண்ணி ரங்கநாதனை தியானம் பண்ணிட்டு இருக்கா. அவரை பார்த்ததும் ராமரால இவ்வளவு நேரம் துக்கத்தை பொறுத்துன்ற இருந்த ராமரால பொறுத்துக்க முடியல. இவகிட்ட நம்ம என்ன சமாதானப்படுத்திட்டு காட்டு கிளம்ப போறோம், இவளை எப்படி சமாதானம் பண்ண போறோம்னு யோஜனை பண்ணி சாசித்து யோஜனை பண்ணிட்டே ராமர் சாக்ஷ் அக்னிம் ஜுஹோதி ஸ்ம ததா மந்திரவத் கிருதமங்கலாம். அம்மாக்கு நமஸ்காரம் பண்ணினார். நமஸ்காரம் பண்ணினதும் நமஸ்காரம் பண்ணி ஏந்தென்ற ராமரை பார்த்து இந்த கௌசல்யாதேவி ஆசீர்வாதம் பண்ணினா குழந்தைக்கு. விருத்தானாம் தர்மசீலானாம் ராஜரிஷீனாம் மகாத்மனாம். ராமா, உன்னுடைய முன்னோர்கள்லாம் எந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த தர்மத்தை நீ அனுஷ்டானம் பிராப்னுகி ஆயுஷ்ட கீர்த்திமிஷ்ட தர்மம் சாப்யுச்சிதம் குலே. உங்க அப்பாவனுடைய வார்த்தையை சத்தியமா பண்ணுங்க. சத்தியம் பிரதிஜம் பிதரம் ராஜானம் பஷ்ய ராகவா அத்யைவஹித்வாம் தர்மாத்மாம். உனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல யுவராஜ பட்டாபிஷேகம் நடக்க போறது. உங்க அப்பாவனுடைய வார்த்தையை சத்தியமா பண்ணு. உங்க முன்னோர்கள்லாம் எந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணினாலும் அந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணு. கொஞ்ச நேரம் முன்னாடிதான் சொன்னேன், சூரிய வம்சத்து ராஜாக்கள் டைம் டேபிள் போட்டு வாழ்க்கையை நடத்துவாங்க. அவ வயசானதும் என்ன பண்ணுவா, வார்த்தகே முனிவர்த்தி நாம், வயசானதும் காட்டுக்கு கிளம்பி போயிடுவா. இவளுடைய வாக்குல எதேர்ச்சியா வருது, வயசானவாள்லாம் எந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுவாளோ அந்த தர்மத்தை அனுஷ்டானம். வயசானவா எந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுவா, காட்டு கிளம்பி போவா. அந்த தர்மத்தை நீயும் அனுஷ்டானம் பண்ணுன்னு சொல்ல இவளுக்கு தெரியாம இவ வாக்குல வருது. அப்பா சொன்ன வார்த்தையும் மீறாது. அப்பா என்ன சொல்லியிருக்காரு, காட்டு கிளம்புன்னு சொல்லியிருக்காரு. அவர் ராமர் உடனே, அம்மா எனக்கு ஒரு சின்ன காரியம் ஒண்ணு இருக்கு. அப்பா ஒரு பொறுப்பை கொடுத்திருக்க. என்ன பொறுப்புன்னு கேட்கிறா கௌசல்யா. சஷட்டு 6ன்னு ஆரம்பிச்சார் ராமர். என்னப்பா 6? இல்ல அப்பா காட்டுக்கு போக சொல்லியிருக்காரு 6 அப்படின்னு ஆரம்பிச்சார். என்ன 6 மணி நேரம் காட்டுக்கு போக போறியா? அம்மா இன்னொரு 8 சேர்த்துக்கோங்க, அஷ்டவுச்ச, இன்னொரு என்ன 14 மணி நேரம் காட்டுக்கு போக போறியா? 14 மணி நேரம் இல்ல, அஷ்டவுச்ச வருஷாணி, 6 8 14 வருஷம் அப்பா காட்டுல போய் இருக்க சொல்லியிருக்காரு. சீராஜின் ஆசேவமானோ வன்யானி பலமூல இஷ்டவர்த்தையன். இந்த வார்த்தையை கேட்டதும் ஆகாசத்துக்கும் பூமிக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆல மரத்தை அடியோட வெட்டினா அது எப்படி கீழே சாஞ்சு விழுமோ அது போல கீழே விழுந்தா கௌசல்யாதேவி. சா நிகிருத்தேன சாலஸ்ய எஷ்டி பரசுனாவனே, மயங்கி கீழே விழுந்தா. கீழே விழுந்ததும் பன்னீர் சந்திரங்கள் அத்தனையும் தெளிச்சு சமாதானப்படுத்தி கௌசல்யாதேவி எழுப்பினா, எனக்கு 60,000 வருஷம் குழந்தை இல்லைங்கிற துக்கத்திலேயே நான் போய் சேர்ந்திருக்க கூடாதா, நீ எதுக்குடா பிறந்தன்னு கேட்டா. முதல்ல எதி புத்திர நஜாயேதா மம சோகாய ராகவா, நீ எதுக்குடா இன்னைக்கு பிறந்த? நீ பிறக்காமலே இருந்திருக்கலாம். நீ ஒரு புள்ள எனக்கு வரவே வேண்டாம், பிறந்து இத்தனை நாள் கஷ்டத்தை கொடுத்து இனிமே என்னுடைய கஷ்டங்களெல்லாம் நீ பிறந்து போக்கி திரும்பியும் அந்த கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு தான் நீ பிறந்தியா. ராமா காட்டுக்கு போகாதன்னு கதர்றா கௌசல்யாதேவி. அபஷ்யந்தி தவ முகம், ராமா என்னால எதை வேணா பொறுத்துக்க முடியும், உன்னுடைய முகத்தை பார்க்காம என்னால ஒரு ராத்திரி என்னால போக முடியாது, ஒரு ராத்திரி பொழுது போக்க முடியாது உன் முகத்தை பார்க்காம.
முகம் அபஷ்யந்தி தவ முகம் பரிபூர்ண சசிப்பிரபம் கிருபயா வர்த்தயிஷ்யாமி கதம் கிருபண ஜீவிகாம். என்னால ஒரு நாள் கூட உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாது, என்னையும் அழிச்சுன்னு போயிடு, நானும் உன்னோட வந்து, எனக்கு இந்த ராஜ்யம் வேண்டாம், தசரதன் வேண்டாம், யாரும் வேண்டாம், நீ போ. அம்மா இப்படி கதறி அழறா. இந்த விஷயம் தெரிஞ்சு இந்த லக்ஷ்மண சுவாமி மகா கோபத்தோட உடைவாள உருவிண்டு அங்கேருந்து வந்து, இந்த ராஜா கிழவனுக்கு வயசாயிடுத்து, வயசாகி பித்து பிடிச்சு போய் கண்டபடி உளறின்னு இருக்கான். அண்ணா நீங்க கவலைப்படாதீங்க, அந்த கிழவனை பிடிச்சு ஜெயில போடுறேன், இந்த பட்டாபிஷேகத்துக்கு யாரெல்லாம் எதிர்க்கிறாளோ அத்தனை பேருடைய தலையும் வெட்டுறேன், வெச்ச லக்னத்துல உங்களுக்கு பட்டாபிஷேகம் நடக்கும், நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, இத்தனையும் நான் பண்ணி போடுறேன்னு லக்ஷ்மண சுவாமி துடிக்கிறார். அம்மாவா என்னையும் நீ அழிச்சுன்னு போயிடுன்னு கதறி அழறா. அந்த சமயத்துக்கு சுவாமி தர்மத்தை உபதேசம் பண்ணார். சமாதரம் சமாதரம் செய்வ விசம்ய கல்பாம் ஆர்த்தஞ்ச சௌமித்ரி மபிப்ரதப்தம் தர்மே ஸ்திதஹ தர்ம்யமுவாச வாக்யம் யதா சயே வாரஹதி தத்ர வக்தும் தர்மோ ஹி பரமோ லோகே தர்மே சத்யம் பிரதிஷ்டிதம் தர்ம சம்ஸ்ருதமே தச்ச பிதுர்வச்சனமுத்தமம். அப்பா இது உலகத்திலேயே தர்மம் தாண்ட பெருசு. தர்மத்தை விட ஒரு பெரிய வஸ்துங்கிறது உலகத்துல எதுவும் கிடையாது. தர்மோஹி பரமோ லோகே தர்மே சத்தியம் பிரதிஷ்டிதம். தர்மம், தர்மத்துலதான் சத்தியம் இருக்கு, சத்தியத்துலதான் இந்த உலகம் இருக்கு. இது ரெண்டும், சத்தியம் ஒழுங்கா இருந்தாதான் தர்மம் இருக்கும், தர்மம் ஒழுங்கா இருந்தாதான் சத்தியம் இருக்கும். இது ரெண்டும் ஒழுங்கா இருந்தாதான் அந்த உலகம் சௌக்கியமா இருக்கும். இது அப்பாவனுடைய அதுலயும் தர்ம சம்ஸ்ருதமே தச்ச, இதுலயும் பெரிய தர்மம் எதுன்னா பிதுர்வச்சனமுத்தமம், அப்பாவனுடைய வார்த்தையை சத்தியமா பண்றதுதான் உலகத்திலேயே பெரிய தர்மம். இப்படி அம்மாவை சமாதானப்படுத்தி அப்பாவை சமாதானப்படுத்தி சுவாமி மேல ஒரு வழியா கௌசல்யா தேவியை சமாதானப்படுத்தி கிளம்புறதுக்கு தீர்மானம் பண்ணிட்டார். அம்மாவுக்கு தர்மத்தை சொல்ற, நான் கிளம்பி போயிட்டேங்கிறதுக்காக நம்மளுடைய பிள்ளைய பரதேசியா காட்டுக்கு அனுப்பிட்டாரேங்கிற கோபத்துல நீங்க அப்பா கிட்ட மரியாதை குறைவா நடந்துக்காதீங்க. அப்பாக்கு நீங்க தான் அத்தனை சுஷ்ரூஷியும் பண்ணணும். பர்த்தாரம் நானு வர்த்தேதாம் சாத்து பாபகதிர் பவேத் பர்த்தி சுஷ்ரூஷனா பர்த்து சுஷ்ரூஷயா நாரி லபதே ஸ்வர்கமுத்தமம். எந்த ஸ்திரீ பர்த்தாவுக்கு பதிவிரதையா இருந்து பணிவிட பண்ணிட்டு இருக்காளோ, சுஷ்ரூஷ பண்ணிட்டு இருக்காளோ, அவள் புண்ணியலோகத்தை அடையறான்னு சாஸ்திரம் சொல்றதுமா அப்பாவை பார்த்துக்கோங்க, அப்பாவை நல்லபடியா பார்த்துக்கோங்க, நீங்க என் கூட வரக்கூடாது, நீங்களும் வந்துட்டேன்னா அப்பாவை பார்த்துக்கிறதுக்கு ஆசாமி கிடையாது. ராமர் போறதுன்னு தீர்மானமானதும், ராமா இனிமே நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்ட, நீ போகத்தான் போக போற, நீ நான் சொல்றத நீ கேட்க மாட்ட, நீ போகதான் போக போற. அந்த நாள் திரும்பி எப்படா வரப்போறது ராமான்னு கேட்டான். அந்த நாள்னா எந்த நாள்னா 15வது வருஷம் முதல் தேதி எப்ப வரப்போறது. அபீதானீம் சகாலஸ்யாத் வனாத் பிரத்யாகதம் புனஹ. குழந்தை மாதிரி அழகா கௌசல்யாது. இந்த குழந்தையில என்ன பண்ணும், ஏப்ரல் 30ஆம் தேதி லீவ் விட்டுருவா ஸ்கூல்ல, திரும்பி ஜூன் 1 தான் ஸ்கூல் திறப்பா, ஒரு மாசம் லீவ் விட்டுடுவா. மே 30ஆம் தேதி அத்தனை குழந்தையிலும் பேசிக்கும், அந்த நாள் திரும்பி வரக்கூடாது. எந்த நாள்னா ஏப்ரல் 30ஆம் தேதி திரும்பி வரக்கூடாதா, ஒரு மாசம் முடிஞ்சு போயிடுத்து ஸ்கூல் திறக்க போறாளேன்னு குழந்தைகள்லாம் எப்படி ஆசைப்படுமோ அது போல ஆசைப்படுற கௌசல்யா தேவி அபீதானீம் சகாலஸ்யாத். அந்த நாள் எப்படா வரப்போறது, 15வது வருஷம் முதல் தேதி எப்ப வரப்போறது, நீ எப்ப காட்டுலேன்னு திரும்பி வரப்போற. இப்படி அழுதுண்டே இருந்த கௌசல்யா தேவி குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ண ஆரம்பிச்சா. சாபனீய தமாயாந்தம் உபஸ்பிருஷ்ய ஜலம் சுச்சி சகார மாதா ராமஸ்ய மங்களானி மனஸ்வினி எம்பாலயசி தர்மன்வம் திருத்யாச்ச நியமேன சாம் சவைராகவசார்தூலா தர்மஸ்வாம் அபிரக்ஷதும். இப்படி அப்பாவை கதற பண்ணி என்ன கதற பண்ணி
அயோத்தியில உள்ள ஜனங்கள் அத்தனை பேரையும் கதற பண்ணி தர்மம் தான் முக்கியம்னு காட்டுக்கு கிளம்பி போக போறியே, அந்த தர்மம் உன்னை காப்பாற்றணும். தர்மஸ்துவாம் அபிரக்ஷது. ஏன்னா இவளுக்கு என்ன கொடுத்து அனுப்புறதுன்னு யோஜனை பண்ணினான். காட்டுக்கு கிளம்பி போற குழந்தைக்கு என்ன கொடுத்து அனுப்புறது? ஆசீர்வாதத்தை தான் கொடுத்து அனுப்பலாம்னு அனுப்பினா கௌசல்யா. ஸ்கந்தஷ்ச பகவான் தேவஹா சோமஷ்ச ச ப்ரஹஸ்பதிஹி சப்தரிஷயோ நாரதஷ்ச தே த்வாம் ரக்ஷந்து சர்வதா. ஆராதனம் பண்ற முருகன் உன்னை காப்பாற்றட்டும், முருகன் உன்னை காப்பாற்றட்டும், சந்திரன் உன்னை காப்பாற்றட்டும், பரமேஸ்வரன் உன்னை காப்பாற்றட்டும். மயார்ச்சிதாஹாம் தேவகணா சிவாதயாம் அபிப்ரயாதஸ்து வனம் சிராயதே ஹிதாய காஞ்சந்து திசச்ச ராகவஹாம். நான் அனவர்த்தமும் ஆராதனம் பண்ணிட்டு இருக்கிற மகா பரமேஸ்வரன் உன்னை காப்பாற்றட்டும். தேவகணா சிவாதயாம். இப்படி ஆசீர்வாதம் பண்ணிண்டே இருந்தா கண்கள்ல தார தாரையா கண்ணீர் வந்துடுத்து. ஆசீர்வாதத்தை நிறுத்திட்டு கண்ணை தொடச்சுண்டு ஜலத்தை எடுத்துன்னு முகங்கள்லாம் அலம்பிண்டு திரும்பி ஆசீர்வாதம் பண்ண ஆரம்பிச்சார். இது என்னன்னா, நமக்கு ராமாயணம் சொல்லி தரது ஆசீர்வாதம் அழுதுண்டே பண்ணக்கூடாது, ஆசீர்வாதம் சந்தோஷமா தான் பண்ணணும். கல்யாணமாகி போக போற பொண்ணை அப்பா அழுதுண்டே ஆசீர்வாதம் பண்ணுவோம். என்னை விட்டு பிரிஞ்சு போறியே, நீ நன்னா இருப்பன்னு இப்படி அழுதுண்டே ஆசீர்வாதம் பண்ணக்கூடாது. அழுக வந்தாலும் அதை நிறுத்திண்டு சமாதானப்படுத்திண்டு சிரிச்சுண்டு தான் ஆசீர்வாதம் பண்ணும். அழுக வந்ததும் ஆசீர்வாதத்தை நிறுத்திட்டான். இவ்வளவு நாளா நீ கூட இருந்தியராமா, நீ காட்டுக்கு போறியான்னு சொன்னவள் நிறுத்தி சமாதானப்படுத்திண்டு கொஞ்சம் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திண்டு திரும்பியும் ஆசீர்வாதம் பண்ணி பிரதட்சிணம் செய்வ சகார ராகவம் புனச்சாபி நிபீட்ய சஸ்வஜே. ராமரை சுத்தி 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 வந்து ஆசீர்வாதம் பண்ணலாம். இன்னைக்கும் இந்த புறப்பாடு ஆகி சுவாமி வந்ததும் இந்த வாத்தியம் வாசிச்சவா சுவாமியை ஒரு பிரதட்சிணம் பண்ணி ஒரு 3 பிரதட்சிணம் வந்து பண்ணிட்டா அதுக்கப்புறம் அந்த சுவாமியை பல்லாட்டிலேருந்து கீழே இறக்குவா. இது எதுக்காக பண்றான்னா, அது இந்த திருஷ்டி பரிகாரமான காரியம். இந்த வாத்தியக்காரா 3 நட சுத்தி வந்தான்னா சுவாமிக்கு அவர் வீதியில வந்து ஜனங்கள் எல்லாம் வெச்ச கண்ணு வாங்காம பார்த்து திருஷ்டி பட்டிருக்கும் சுவாமிக்கு. அந்த திருஷ்டி போறதுக்கு தான் 3 தடவை சுத்தி வருவோம். அப்படி 3 நட சுத்தி சுத்தி வந்து சுவாமிக்கு ஆசீர்வாதம் பண்ணினா கௌசல்யாதேவி இன்றைய தினம் 3வது நாள் கௌசல்யா ஆசீர்வாத பரியந்தம் பிரவச்சனம். மேல நாளைய தினம் பாதுகா பட்டாபிஷேகம். மேல சீதாதேவி கிட்ட சொல்லிண்டு சீதாதேவியும் அழைச்சுண்டு ஜனங்கள் அத்தனை பேர்த்தையும் விடை பெற்றுண்டு சுவாமி கிளம்பி பித்ருவாக்கிய பரிபாலனம்ங்கிற தர்மத்தை அனுஷ்டானம் பண்றதுக்கு காத்து கிளம்ப. மேல அந்த சரித்திரங்கள்லாம் மேல நாளைக்கு பாதுகா பட்டாபிஷேகம். ब्राह्मे मुहूर्ते परितस्वभक्तैः संदृष्ट सर्वोत्तम विश्वरूपां स्वतैल संसेवक रोगहर्त्रे वातालयाधीश नमो नमस्ते. नारायण 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 नारायण. जानकी कांत स्मरणं सद्गुरुनाथ महाराज की, आंजनेय मूर्ति की. बालान सखियान